கடவுள் பாதி ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. மை டேஸ் வித் பாஷா. இந்த புக்கை நீங்கள் பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் யார் எழுதியிருப்பாங்கன்னு. மை டே வித் சுரேஷ் கிருஷ்ணா. அதை பற்றி உங்களுக்கு சொல்லணுன்னா பாஷா பாஷா பாஷா. போய் சொல்லாமல் சொல்லுங்கள், இந்த படத்தை எத்தனை முறை பார்த்தீங்க? நான் 100 டைம்ஸ். டிவியில் வெற்றிகரமாக 100 நாள் ஓடின ஃபஸ்ட்டு படம் உலகத்திலேயே பாஷா தான். சரி, பாஷா வந்து இவ்வளோ ஸ்டைல்ஸ் எல்லாம் பார்த்து பயங்கர ஃபேன்ஸ் எல்லாம் ஆனும், ரைட்டு. அதாவது அதில் வர ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, சென்டிமெண்ட், ஸ்டைல், இந்த எஸ் இருக்குது பாருங்கள். இந்த டிக்ஷனரியில் இந்த எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் ஒரு எஸ் இருக்குது. அது எந்த எஸ்ன்னா சுரேஷ் கிருஷ்ணா. ரீசெண்ட் நியூஸ் ஒன்று வந்து என்னென்னா, டிராஃபிக்கை ரோட்ஸில் கண்ட்ரோலே பண்ண முடியலன்னு என்ன பண்ணுறாங்க, சுரேஷ் கிருஷ்ணா தயவுசெய்து எல்லா டிவிலையும் கொஞ்சம் பாஷா இன்றைக்கி போட்டுருங்கன்னா அவ்வளோதான், ரோடெல்லாம் காலி. ரோடு ஃபுல்லாக காலியாக இருந்தால் அன்றைக்கி டிவியில் பாஷான்னு அர்த்தம். ரோடு ஃபுல்லாக இருந்தால் அதுக்கு பல படங்கள் இருக்குது, அது அப்புறம் நம்ம பேசுவோம். இப்போது ஒன் அண்ட் ஒன்லி மிஸ்டர் சுரேஷ் கிருஷ்ணா. வெல்கம் சார். வெல்கம் சார். ஹாய் பாஸ்கி. சுரேஷ் சார், இப்போ வந்து உங்களை வந்து யாராவது பேர் கேட்டால் கிருஷ்ணா, சுரேஷ் கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறீங்களா? எப்படி சொல்லுவீங்க? நார்மலாக சுரேஷ் தான் கூப்பிடுவேன். லைக் ப்ரிஃபர் டு பி கால். நீங்களே சுரேஷ் சார் கூப்பிடாதீங்க. நீங்க செட் பண்ணலாம் பண்ணீங்க. நீங்க மாலை அண்ணாமலை அப்படின்னு சொன்னீங்களா? அது பிகாஸ் ஆஃப் மை பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட். அது என்ன நம்ம சைல்ட்ஹுட் ஸ்கூல்ஸ் எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட். ஸோ அந்த கேப்ஷன் எப்பவுமே பிடிக்கும். எல்லா ஃபிலிம்ஸ்லேயும் பாண்ட், ஜேம்ஸ் பாண்ட். சூப்பர். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன், அவ்வளோதான். பட் அது இது முதல்ல இந்த ஸ்டைலை கொண்டு வந்து வரீங்க தானே? I don't know about the previous films exactly, but அண்ணாமலையில் தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மலைடா அண்ணாமலையோட அந்த ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் போட்டோம். இது அப்புறம் நம்ம ஏரியாவில் ஒரே தொல்லை. ஒருத்தன் பேர் சிவராமகிருஷ்ணன், பேர் என்ன கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், சிவராமகிருஷ்ணன். இது வந்து இல்லை, அப்படி அப்சஸ்ட் எல்லாரும் இந்த பேரை சொல்லிக்கிற ஸ்டைல் இல்லை. ஸோ அதுதான், அதை நீங்கள் ஸ்பாட் பண்ணி இதை கொண்டுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம். அண்ட் இன் ஜென்ரல் இப்போ கிரிக்கெட்டை பார்க்கும்போது சிஎஸ்கேயை காணும், சினிமாவில் எஸ்கேயை காணும், சுரேஷ் கிருஷ்ணாவை காணும். எப்படி? ஆனால் பல வருஷம் முன்னாடி நீங்கள் எடுத்த பாஷா, அண்ணாமலை, வீரா, சத்யா இதை டிவியில் பார்த்தே விசில் வச்சுனே இருக்காங்க எல்லாரும். அப்போது இன்றைக்கும் நீங்கள் படம் எடுத்தால் நாங்கள் விசில் தான் அடிக்க போகிறோம், ஏன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிருக்கு என்டர்டெயின்மெண்ட் என்னன்னு. ஆனால் ஒரே ஒரு கேள்வி என்னென்னா, இப்போ ஹீரோஸ், அப்போ இருந்த ஹீரோ ரஜினி கமல்லாம் இப்போ நடிச்சுட்டு இருக்காங்க. தே ஆர் ஏபிள் டு சூஸ் தேர் டைரக்டர்ஸ், பட் யூ கேன் ஆப்வியஸ்லி சூஸ் ஆக்டர்ஸ் அண்ட் டை அப். இல்லை, அது ஏன் நடக்க மாட்டேங்குது இப்போ? அது somebody was there. Sometimes it is very, we can't get a real reason for that, explain that. அது ஜெனரேஷன் மாறிண்டே இருக்கும். தட் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா, நான் வரும்போது எஸ்பி முத்துராமன் சார் அவங்களாம் அப்படியே வெளியில் வந்துட்டாங்க. ஓகே. ஸோ ராஜசேகர் வந்துட்டாங்க. ஸோ when I become to another age, there is new youngsters will come. So it's always you will have to give path to the new. But whether I am really fit to do still, whether I can still deliver it is a question which the producers or the actors should ask. So try பண்ணுங்க. If it doesn't work, உங்க குருநாதர் பாலச்சந்தர் தான் முதல்ல அவரோட ஸ்டைல் சிகரெட் போடுறது எல்லாத்தையும் கொண்டு வந்து ரைட்டு. பட் ஒரு பாஷா படம் அண்ணாமலையில் இந்த தொடையை தட்டினே டைரியில் குறித்து வச்சுக்கொண்டது, டக்குன்னு போகிறது, 4 பேர் கூட ஒரு இதெல்லாம், இந்த ஸ்டைல்ஸை வந்து ஸ்க்ரீனில் இந்த அளவுக்கு யாராவது எடுத்துன்னு வந்துருப்பாங்களான்றது ஆச்சரியமான விஷயம். அதுக்கு ஃபஸ்ட்டு let us put it, அவரோட ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாலச்சந்தர் சார் ஆல்ரெடி இந்த பேக்கேஜ் கொடுத்துருந்தார். அவரோட ப்ளஸ் மைனஸ் எல்லாமே எஸ் ஆல்ரெடி ஸ்டடிட் இம் வெரி வெல். அவரோட லாங்குவேஜ் அவரோட வித்தியாசமாக இருந்தது. அதே பாடி லாங்குவேஜ் மாற்றிட்டாரு. ஸ்லோவாக பேசுகிற டயலாக், ஃபாஸ்ட்டாக பேசுகிறது எல்லாமே வாட் வாஸ் மைனஸ் பிகேம் அ ப்ளஸ் இன் ஹிஸ் கேரியர். ஸோ வாட் ஐ வாஸ் டூயிங் இஸ் ஒன்லி வாட் ஆல்ரெடி ஹஸ் பீன் டன். தெர் ஹஸ் பீன் legend KB sir, and there was Rajini sir himself who has adjusted his style of இது. ஸோ நம்ம வந்து இருக்கிறத அந்த பொட்டென்ஷியலை இன்னும் கொஞ்சம் டேப் பண்ணிட்டேன், அவ்வளோதான். I just because first and foremost I was an ardent fan. I'm still an ardent fan of Amitabh Bachchan. ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது பாம்பே. ஸோ சினிமா வந்து நம்ம இன்னொரு பேர் இருக்கு. ஸோ சினிமா வாட் ஹேப்பன்ஸ் இஸ், நம்ம சைல்ட்ஹுட் அண்ட் யூத்தில் எந்த படம் ரொம்ப நம்ம பாதிக்கிறதோ இட் பிகம்ஸ் சப்கான்ஷியஸ்லி ஒர்க்ஸ். ஸோ வென் அண்ணாமலை வரத்துக்கு முன்னாடி ஐ ஹேட் ஆக்சுவலாக பாம்பேல ரஜினி சாரோட எந்த படம் நான் பார்த்ததில்லை. பாம்பே சினிமா ரொம்ப கம்மியாக, தமிழ் சினிமா இப்போ தான் நிறைய வருது. தெர் வாஸ் ஒன்லி ஒன் அரோரா தியேட்டர், இப்படி இருக்கிற படம் வரும். ஸோ ஐ வாஸ் நாட் அவேர் ஆஃப் தமிழ் சினிமா. இங்கே வந்ததுக்கப்புறம், சத்யாவுக்கு அப்புறம் வந்ததுக்கப்புறம் ஐ ஸ்டார்டட் சீயிங் சம் மூவிஸ்.
ஸோ எனக்கு ரஜினி சாரோட அந்த பொட்டென்ஷியலை சூப்பர் ஹீரோவை கொண்டு வரதுக்கு நான் வந்து அமிதாப் பச்சன் சாரோட அந்த மைண்ட்ஸ் அந்த மாதிரி மாஸ் ஹீரோ ஃபிலிம்ஸை நான் அவர் கிமிக்கே பண்ண மாட்டார். பட் அந்த ஒரு ஸ்டார் இமேஜ் ஹீரோயிசமை வந்து ஐ ஷுட் புட் தேட் கைண்ட் ஆஃப் கேப் ஆன் இந்த ப்ராஜெக்ட்டு. ஸோ எவ்ரி டைம் நான் ரஜினி சார்கிட்ட சொன்னேன், சார் இந்த அமிதாப் பண்ணால் இப்படி பண்ணுவார் நல்லா இருக்கும் சார், அமிதாப் பண்ணால் இந்த சீனு என்ன வச்சு பண்ணுறேன் கேட்டார் ஒரு தடவை. இல்லை சார் சாரி ஆனால் ஹானஸ்டாக நான் சொல்லிட்டேன். இல்லை சார் என் மைண்டில் ஐ ஆல்வேஸ் பின் ஸோ மச் அப்சஸ்ட் பை ஹிந்தி சினிமா அண்ட் அமிதாப் பச்சன். ஸோ சலீம் ஜாவேத் அந்த ஸ்கிரிப்ட் அதனால தான் எனக்கு தெரியாமல் பார்த்தீங்கன்னா இப்போ சுபாஷ் கை எப்போதுமே ரவுண்ட் ட்ராலிஸ் போடுவார், என் படத்தில் ரவுண்ட் ட்ராலிஸ் இருக்கும். இப்போ மனோஜ்குமாரோட அந்த ஒரு லோ ஆங்கிள் ஷார்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் நான் அப்போ நான் சினிமாவில் வரணும்னு இல்லை, பட் ஐ வாண்டட் டு சி சினிமா. அதெல்லாம் எனக்கு சப்கான்ஷியஸ் இட் வாஸ் ஆல்வேஸ் தேர் இன் மை மைண்ட். பட் அது பார்க்கும்போது ஐ யூஸ் டு என்ஜாய் தட் ஆங்கிள்ஸ். ஸோ ரஜினி சாருக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. ஆனால் ரஜினி சார் நான் ஆரம்பிக்கும் போது இட் வாஸ் இஸ் சூப்பர் கிரேட் ஸ்டார், கிரேட் ஹியூஜ் ஃபேன் ஃபாலோயிங் வச்சு நான் ஆரம்பித்தேன். ஆனால் தேர்ட் டே ஐ பிகேம் இஸ் ஃபேன். தேர்ட் டே பிகாஸ் அந்த ஸ்டில் ஐ ரிமெம்பர் தட் பாம்பு சீன் தான் நாங்கள் எடுத்தோம் தேர்ட் டே அண்ணாமலையில். அந்த பாம்பு சீன் பண்ணும்போது நான் தெரியாமல் சிரிச்சு கேமரா கட் பண்ண சொல்ல மறந்து அப்படியே கட் பண்ணு கத்த. தென் ஐ ரியலைஸ்ட் தட் மேன் ஹேட் so much of charm, so much of energy electrifying or before camera. அப்படியே my whole emotion, my whole thinking process changed when I started working with ரஜினி சார். அவரோட சார் உங்களோட ஒவ்வொரு ஸ்டைலையும் நான் ஆஸ் அ ஃபேன் ரசிக்கணும்னு விரும்புகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். அது ஸ்டில் there is a shot in that அது சிஸ்டர்ட்டு இந்த ஃபோன் வரும், ஃபோன் அங்கே இருக்கும், அவர் நடந்து ஃபோன் எடுக்கணும். வெறும் ஷார்ட் அது ஸ்க்ரீன் பிளேயில் என்ன இருக்குன்னா ஃபோன் எடுக்கிறாரு சிஸ்டர்ட் இந்த ஃபோன். சார் வெறும் ஷார்ட் வச்சா நல்லா இருக்காது சார், உங்கள் வாக்கிங் ஸ்டைலுக்கு நான் ஷார்ட் வைக்கணும் சார் சொல்லி வச்சு. என்னையா சும்மா ஃபோன் கட்டுக்கலாம்? இல்லை சார் டூ இட் பிலீவ் மீ தியேட்டரில் கால் சொல்லிருக்கீங்க. பட் நீங்கள் காலையே சொல்லிருக்கீங்க. காலேஜ் இல்லை, அது வச்ச உடனே இந்த நடந்து வந்து ஃபோன் டக்குன்னு எடுக்கும்போது தியேட்டர் அங்கே நாங்களே கிளாப் அடிப்போம். ஸோ த ஸ்டைல், த பாடி லாங்குவேஜ் அண்ட் த வே ஹி பர்ஃபார்ம்ஸ், டயலாக் நரேஷன் ஸ்டைல், அந்த கண்ணில் அந்த டெரிஃபிக் எனர்ஜி ஐ டெல் யூ. இது எல்லாமே என்ன ஆகிடுறதுன்னா ஸ்லோலி இட் பிகேம் ஐ வில் பிகேம் அப்சஸ்ட் வித் ரஜினி சாரோட. ஸோ என்னோட அந்த எந்து சார் இந்த மாதிரி பண்ணலாமா சார், இந்த மாதிரி பண்ணலாம், அவர் புரிஞ்சுட்டாரு. ஹீ இஸ் ட்ரைங் டு ஷோ மீ இன் ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் இந்த பாம்பே இந்த ஜேம்ஸ் பாண்டோட பாதிப்பில் பண்ணுறாரு, நமக்கு இங்கே புதுசாக இருக்குது, அவருக்கும் புதுசாக இருக்குது, லெட்ஸ் ட்ரை இட் அவுட். தட் வாஸ் வேர் ஹிட் அவுட். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ஸ்டார்ங்கிற பேர்லேருந்து ரஜினி சார் பின்னாடி 4 நடக்கிறதுலேருந்து ஹே போட்டது, ஜேம்ஸ் பாண்ட் தீம் போட்டது, எவ்ரி திங் ஒர்க்டு. ஸோ இட் வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஆஃப் ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் ரஜினி சார் ஹூ டிட் தட் ஃபிலிம். தட் இஸ் வை யூ ஆர் என்ஜாயிங் தட். அப்படின்னு இல்லை, அது வாக்கு நீங்கள் சொன்னதுனால ஜானியில் மகேந்திரன் ஒரு சீனு டாப் ஆங்கிளில் வச்சிருப்பார், ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டுன்னு ஸ்விம்மிங் பூலில் ஃபாஸ்ட்டாக நடந்து போவார், ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டில் திரும்புவார். அதுக்கு செம்ம கிளாப்ஸ் இருக்கும் நடந்து போகிறதுக்கு. பெரும்பாலும் உங்களுடைய டைட்டில்ஸில் வந்து ப்ராப்பர் நோன் தான், அண்ணாமலை, முத்து, வீரா, சாரி அண்ணாமலை, வீரா, பாஷா, ஆலவந்தான் அப்படி தான் வருது. சிங்கிள் டைட்டில் ரொம்ப அப்சஸ்டா நீங்கள், சிங்கிள் வேர்ட் தான். ஆமாம் ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்திரன் சந்திரன் தெரியாதனமாக வச்சிங்கன்னு நினைக்கிறேன். அது கிட்டத்தட்ட ஒரு 2 ரோல், அதனால ஆள் ஈச் ஹீரோட ஒரு பேராக எடுத்தது. இப்போ சங்கரும் அப்படி தான் இருக்கார், சிங்கிள் தான் வருது. டேரக்டர் சங்கருக்கும் சிங்கிள், அது அதில் தான் சென்டிமெண்ட் இருக்கா? சிங்கிள் தான் நத்திங். அது ஐ திங்க் ஈஸியாக கிராஸ்ப் ஆகிடும் ஆடியன்ஸ்க்கு. பெரிய டைட்டிலையும் விட ஒன் வேர்ட் பிகம்ஸ் ஸோ சினானிமஸ் வித் தி சத்யா பார்த்தியா, ஆலவந்தன் பார்த்தியா, பாபா பார்த்தியா, பாஷா பார்த்தியா, இட்ஸ் ஸோ ஈஸி. தில் தேக்கே தே தேக்தா ஹே. அவங்களோட கதையை சொல்கிறது அந்த கேரக்டர் வச்சே ஈஸி இல்லை, அந்த கேரக்டர் வச்சே கதையை சொல்லிட்டு போகிறது ஈஸி. அது நீங்கள் பண்ணாலும் பண்ணீங்க, எல்லாரும் இல்லை ஒரு 4 பேராக காரில் கல்யாணத்துக்கு வந்தாங்கன்னு வச்சுங்களேன், தடக் தடக் தடக்கு 4 கதவு திறக்கும், 4 கால் இறங்கும். நீங்கள் பண்ணிட்டீங்கல்ல, ஒரு 100 படத்தில் ஃபஸ்ட்டு சீன் தான் சார். கார் ஃபர்ஸ்ட்டு வந்து கதவு எல்லாம் சிமெட்ரிக்காக வரும் ஒரே மாதிரி. அதை டு த எக்ஸ்டென்ட் காமெடிக்கு யூஸ் பண்ணி காமெடியின் இன்ட்ரடக்ஷன்லாம் அது கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த ஸ்க்ரீனில் அப்படி வந்தால் நல்லா இருக்கும்ன்றது எப்படி ஃபீல் பண்ணீங்க? கார்ஸ் எல்லாம் அப்படி கான்வாய் வருது. இல்லை சார், அது இட்ஸ் ஒன்லி ஜாய் ஆஃப் ஃப்ரேமிங் தான். அது ஓகே, நம்ம இப்போ ரியலிஸ்டிக்காக எடுக்கும்போது அதெல்லாம் வரவே வராது. பட் ஃப்ரேமில் பார்க்கும்போது திஸ் யூ கேன் டூ ஒன்லி இன் கேமரா. இது ரியல் லைஃப்பில் நம்ம கரெக்டாக அலைன்மெண்ட் நிற்கணும், யூ கான் சி இட். அண்ட் ஐ தாட் இட் வில் பி ஆல்வேஸ் எக்ஸைட்டிங் டு சி எனிதிங் வெல் ஃப்ரேம்ட் இன் கேமரா. கொஞ்சம் ரியலிஸ்டிக் சினிமா வருது, அவங்க வந்து ரொம்பவே டாக்குமெண்டிஷாக இருக்கணும், லைவாக இருக்கணும்னு சொல்லிட்டு கேமரா ஆங்கிள்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க.
அப்படியே ஒரு எப்படி வேணா இருக்கலாம், கிரேசியாக இருந்தால் நல்லாயிருக்கும், பீப்புள் லைக் தட்னு அது ஒரு சர்டன் ஜானர் ஃபிலிம்ஸுக்கு இருக்கும். பட் நான் எனி ஃபிலிம் எனி ஃப்ரேம் ஐ லைக் இட் டு பி லுக்கிங் குட் ஆன் ஸ்க்ரீன். அதனால தான் ஆஹா மாதிரி ஒரு காம்ப்ளிகேட்டடான ஃபேமிலி ட்ராமாவில் கூட சிங்கிள் ஷாட்ஸ் எடுத்தாலும் ஃப்ரேமிங்ஸ் இருக்கும். பாஷா மாதிரி இதுலேயும் ஒரு டைட் ஃப்ரேம்ஸ் இருக்கும், எங்கே வேணுமோ அங்கே பஞ்சிங் இருக்கும். ஸோ இட்ஸ் அ ஜாய் ஆஃப் மேக்கிங் சினிமா. அண்ட் வென் யூ இந்த வண்டி நிற்கிறது நான் 4 பேர் 8 பேர் நடக்கிற சொன்னீங்களே, அதுக்கு ஆக்சுவலாக ரஜினி சார் ஒரு ஜோக் இருக்குது. அருணாச்சலம் படம் பண்ணிட்டு இருந்தார் ஆஃப்டர் மை பாஷா. ஒரு தடவை திடீர்னு என்னை ஷூட்டிங் ஸ்பாட் கூப்பிட்டாரு, கொஞ்சம் அர்ஜென்ட்டாக வரணுன்னாங்க. ஐ வாஸ் டூயிங் சம் அதர் ஃபிலிம், ஓடி போனேன். யோ ரொம்ப டார்ச்சர் கொடுத்துட்டே நீ. என்ன சார் நான் சார் பண்ணேன் நான் பின்னாடி 4 பேர் நடக்க வராது, இப்போ 100 பேர் நடக்கணும்னு சொல்கிறாரு சுந்தர் பாரு அப்படின்னு. சார் என்ன சார் சொல்கிறீங்க, இட்ஸ் நாட் மை மிஸ்டேக். பட் ஹி ரியலி ஜென்வன்லி செட் தி அப்சஷன் டு மேக் மோர் பீப்புள் கம் வாஸ். அது 100 பேர் நடந்து வருவாங்க அதில் ஒரு ஷார்ட்டில். ஸோ ஜோக்காக சொன்னார். பட் ஆக்சுவலி அவருக்கு ஒருத்தர் நடந்தா 100 பேர். பட் அது என்னென்னா அவர் வந்து ஜோக்காக சொன்னார். But he knew the power of Baasha was so much that impact was. பாலகுமார் தான் டயலாக் செய்யினாரு படத்துக்கு பாஷாவுக்கு. ஓகே, பட் இந்த ஒரு தடவை சொன்னாங்கிறது கேஷுவலாக நீங்கள் பேசும்போது வந்து இன்சர்ட் பண்ண ஒரு டயலாக் இல்லை ஒரிஜினல் ஸ்கிரிப்ட்லேயே அப்படி இருந்தது? இல்லை, அந்த புக்கில் இருக்குது அந்த மேட்ரு. ஓகே ஓகே. ஆமாம், அது ஆக்சுவலி இட் வாஸ் நிறைய என்னெல்லாமோ பேசணும் சார், நிறைய ஐடியாஸ் பேசணும். எவ்ரிபடி வர் கிவிங் அவுட் தாட்ஸ். ஆக்சுவலாக ஜஸ்ட் பிஃபோர் ஷார்ட் வந்து ஒரு தடவை சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி இதுதான் ஃபிக்ஸ் ஆச்சு. திஸ் வாஸ் வாட் வி ஆல் டிஸ்கஸ். எல்லாம் நிறைய த்ரோயிங் ஆஃப் ஐடியாஸ். பாலகுமாரன் சொல்லுவார், நான் சொல்லுவேன், ரஜினி சார் ஒரு ஐடியாவோட வருவார். காலையில் நைட்டு 11 மணிக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு டைலாக் வச்சுக்கலாமா. அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஃபோக்கஸ் வாஸ் எனார்மஸ். அது டைமெல்லாம் அவர் கிடையாது. ஹீ வில் பி ஆல்வேஸ் இன் தேட். ஏர்லி மார்னிங் வந்துட்டு மேக்கப் உட்காந்துருக்குமா, சுந்தரமூர்த்தி இந்த மாதிரி சீன் இருக்குது, எப்படின்னா எனக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறேன், உடனே சுரேஷ் கூப்பிடு. ஸோ இட் வாஸ் கான்ஸ்டன்ட்லி ட்ரைங் டு மேக் இட் பெட்டர். அவ்வளோதான். ஃபோக்கஸ் விட்டு போக மாட்டார், ஊருக்கு அதை பேச மாட்டார். ஒர்க்னா அப்படி ஒர்க்கில் இருப்பார். ஸோ வேணும் இந்த டயலாக் வந்த உடனே ஒரு தடவை சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி, ஒரு வாட்டி சொன்னால் 100 வாட்டி சொன்ன மாதிரி ஃபிக்ஸ் ஆகிடுது. ஷார்ட் எடுக்கிறதுக்கு ஜஸ்ட் பிஃபோர் கூப்பிட்டாரு. ஒரு வாட்டி பெட்டரா ஒரு தடவை பெட்டரா? அந்த வாட்டியோட தடவை ஹேட் ஒன் மோர் வெயிட். சார் ஐ லைக் திஸ். ஓகே, அப்படியே டேக் எடுத்துரும். இப்போ ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி ஷார்ட் எடுத்த உடனே இம்பேக்ட் வாஸ். சுற்றி நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிகிட்டு இருந்தோம், ஓப்பனாக யாருக்குமே தெரியாது. டக்குன்னு பார்த்தோன்னா அது ஒர்க் அவுட் ஆகிடுது. 5வது நிமிஷம் அங்கேருந்து டீ கொண்டு வருவான். டீ கொடுறா, ஒரு தடவை சொல்லல 100 தடவை சொல்லாமல் ஞாபகம். அப்படியே அது ஒரு சின்ன இன்ஃபெக்ஷன் மாதிரி கடன்னு எடுத்து. தென் வி நியூ இட் வி ஹேட் அ கிரேட் பஞ்ச் லைன். சூப்பர். அதான் அப்புறம் அந்த கண்ணாடி ஒரு கூலர்ஸ் வித்தியாசமாக ஒன்று கொடுத்தீங்கன்னா, இந்த சைடு ஷெல் இல்லாமல் வெறும் கிளாஸ். அந்த சீக்வன்ஸ் பற்றி நான் நிஜமாக இந்த புக்கு நீங்கள் படிக்கணும். ஏன்னா அந்த ஜாய் ஆஃப் அந்த பாஷா கேரக்டர் கிரியேட் ஆன சீக்வன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் அந்த அண்டர் கிரவுண்ட் சீன் வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சில் என்னங்க சினிமா என்ன பண்ணுவோம், நம்ம முதல்லையே எல்லாத்தையுமே ஒரு டிஸார்டர் தான் எடுப்போம் நம்ம ஷூட்டிங். அதில் நாங்கள் வாகினி இப்போ கிரீன் பார்க் இருக்கிற இடத்துல we had created that huge சில படங்கள் நாங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தப்பறமும் அப்படி தான் இருக்குது. இது ரிஸ்க் பயட்ரு. ஸோ த ஹோல் ஃபிலிம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஷூட் பண்ணிட்டோம் இன்டர்வல் வரைக்கும். செகண்ட் ஹாஃப் தான் வி ஆர் கோயிங் ஃபார் தி ஆக்சுவல் பாஷா சீக்வன்ஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கிட்டத்தட்ட 1.5 hours ஆஃப் சீக்வன்ஸ் ரெடி. செகண்ட் ஹாஃபில் கரெக்டாக ஃபஸ்ட்டு சீனே அந்த பாஷா கெட்டப்பில் ஒரு சீன் தான் எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் என்னெல்லாம் எடுத்துட்டோம், அந்த காலேஜுக்கு போய் எனக்கு இன்னொரு பேர் இருக்கு, பிரின்சிபல் உண்மையை சொன்னேன், பில்டப் கொடுத்துட்டோம். டிஐஜி பார்க்குறாரு, கிட்டி ஏந்திருக்கிறாரு, பாஷா ஃபைலை கொண்டா, மாணிக்கம் எப்படி இருக்கு, இது தேர்டு இன்டர்வல்ல ஃபைட்டு எடுத்தாச்சு சார். இப்போ செகண்ட் ஹாஃபில் வி ஆர் டேக்கிங் த மோஸ்ட் குரூஷியல் சீன், ஃபஸ்ட் இன்ட்ரடக்ஷன் ஆஃப் பாஷா. அன்னைக்கு கோல்கொண்டா ஹைதராபாத்தில் அண்டர் கிரவுண்டில் அந்த 4 பேர் நடந்து வருது, அந்த ஆண்டனியோட ஆளை பிடிச்சி அவனை பேசுறது, அந்த சீன் ரெடி எல்லாம். சீனுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், காலையிலேருந்து there was no shooting, it was a 2 o'clock shift. ஸோ மார்னிங் we came and ரூமுக்கு வந்தோம், எல்லாம் ரெடி ஆகிட்டு இருந்தது. அன்னைக்கு ரஜினி சார் வாஸ் அன் டிஃப்ரெண்ட் ஸ்டேட் ஆஃப் மைண்டு. சுரேஷ் ரொம்ப பில்டப் பண்ணிட்டோம். ஆமாம் சார். ஸோ திஸ் டே இஸ் கோயிங் டு பி த டே. ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இன்டர்வல் வரைக்கும் டூ ஹை கொண்டு போயிட்டீங்க. இந்த ஹை வந்து செகண்ட் ஹாஃப்ல இல்லைன்னா வி ஆர் ஃபெயிலிங்.
அப்சல்யூட்லி ஃபெயிலிங். ஸோ இதுக்கு என்ன பண்ணாங்கிறதுக்கு வி வர் ரியலி வரிட். உள்ளூர் ஏன்னா கதை எங்களுக்கு நாங்கள் ரெண்டு ரொம்ப ட்ராவல் பண்ணிட்டோம், இந்த அளவு எக்ஸ்பெக்டேஷன் கொடுத்துட்டோம். லெட்ஸ் see. என்ன பண்ணிட்டாரு, காஸ்டியூமர் சாய் எல்லாம் கொண்டு வந்து வச்சார், மேக்கப் சுந்தரமூர்த்தி வந்துட்டார், ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிவிட்டு ஒன்லி அந்த பெரிய மிரர் ஒன்று அந்த ஹோட்டலில் பஞ்சாராவில் அந்த லைட்டை மட்டும் போட்டுட்டு he was standing all alone contemplating getting into the skin of Baasha. ஒரு சூட்டை போட்டுக்கிறாரு மண்டா, இன்னொரு சூட் போட்டார், மஃப்ளரில் போட்டார், தென் இங்கே போனார், அப்படி இப்படி ஹேர் பண்ணார், நடந்து பார்த்தாரு. யூ ஷுட் see that place, pin drop silence. மாணிக்கம் வாஸ் கெட்டிங் இன் டு பாஷா. அது வந்து அந்த சீக்வன்ஸ் வாஸ், ஐ விஷ் நம்ம ஒரு கேமரா வச்சு ஐ குட் ரெக்கார்ட் மேக்கிங் அந்த மாதிரி இருந்திருக்கும். அது அப்புறம் ஆக்டிங் சொல்லுவாங்க. பட் he was really getting into that. தாடி வச்சுட்டாரு, இது பண்ணா, he was so much. அப்புறம் ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் ஷார்ட்டெல்லாம் ரெடி மறுபடியும் போயிட்டு வரேன், நான் தள்ளி நின்றுட்டு இருந்தேன். ஐ வாஸ் வாட்சிங் ஹிம். சடனாக லுக்கு கொடுத்தாரு என்ன. ஐ டோன்ட் நோ வாட் டு சே பிகாஸ் he was looking through me. அப்படியே பார்த்தாரு, ஒரு சைலண்ட்டாக இருந்தார், ஒரு மஃப்ளர் கூட போட்டார், ஏதோ மிஸ்ஸிங்காக இருக்குது அப்படின்னாரு. he was looking good actually. சுந்தரமூர்த்தி வந்து, சார் ஒரு படத்தில் பார்த்தேன் இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இது இல்லை, ரிம் இல்லை, ஆனால் சைடு கிடையாது அதுக்கு, ஆனால் கண்ணாடி கொடு அப்படி சக் 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 போட்டு பார்த்தாரு. இது இஸ் ஆசம் அப்படின்ட்டார். ஆசம், தட்ஸ் ஆல் காட் இட். ஒரு சம்படி கிவ்ஸ். ஏன் சுந்தரமூர்த்தி கொடுக்குறாரு இவன் கொடுக்குற எல்லாம் இல்லை, இட்ஸ் இஸ் அ டீம் ஒர்க். தட்ஸ் ஆல். அப்படியே பண்ணார். வெரி குட் சார், ஷார்ட் ரெடி கொண்டு வந்தார், போயிடுங்க ரெடி ஆகிட்டுங்கன்றார். போனேன். நோபடி ஹேட், எவ்ரிபடி ஹேட் த ட்ராவல், கேமராமேன் எல்லாருமே ட்ராவல் பண்ணிருக்கோம் ஃபர்ஸ்ட் ஹாஃப். எல்லாருமே இந்த பாஷா எப்படி இருப்பாங்கிற சேம் anxiety was there. So on the shot straight or handle steady cam right from that corner, he was walking underground lighting எல்லாம் பிரமோங்க பண்ணார் கேமராமேன். நடந்து வர அந்த ஷாட்லாம் எடுத்துட்டோம். அப்புறம் அந்த ஆக்சுவல் அங்கே உட்காந்து அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் வித் தட் பர்சன். என்ன டேஸ் அந்த எல்லாரோட தட் ஐ விஷ் ஐ குட் ஹேவ் a வீடியோ கேமரா டு ஷோ ஹவு தட் ரீக்ரியேட் தட் சைலன்ஸ்னா பின் ட்ராப் சைலன்ஸ். அவரை பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சது he was in a different மேக்கப். அவர் மைண்ட் செட்லேயே வேறு மாதிரி இருந்தார். ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி திடீர்னு என்ன சொன்னார், எனக்கு ஒரு அந்த சேர் வந்து ஒரு வீல் இருக்கிற சேராக இருந்தால் நல்லா இருக்குமா அப்படின்னாரு. ஓகே சார். கேமரா ஆர்ட் டைரக்டர் மகி ஓடி போனார், அங்கே இருக்கிற ஆஃபீஸ்லேருந்து தூக்கிட்டு வந்துட்டார், அங்கே கோல்கொண்டா ஆஃபீஸ்லேருந்து வந்துடுது. தென் அவன் கால் இப்படி தட்டின சரந்து போனால் நல்லா இருக்குமே. ஸோ கேமரா நாங்களும் அந்த கேமரா ட்ராலியில் வைக்கலாமா இதில் வைக்கலாமா எல்லாம் பேசினோம். தென் ஆர்ட் டைரக்டர் சார், ஐ ஹேவ் அன் ஐடியா சார், இந்த ஷீட் கிடைக்கும், எனக்கு ஒரு ½ hour கொடுங்க, கெட்ட ஷீட்டில் வச்சு சரந்து போயிடும் சார், வி டோன்ட் நீட், ஹைட் ஆகிடும் கேமரா. ஓடி போனார், ஹி காட் இட். ஷீட்டு வச்சுட்டு அந்த சட்டுன்னு அடிச்சுன்னு அது செருக்குன்னு போகிறது, அந்த ஷார்ட் எடுத்து அந்த நாக்கில் கத்தியை வச்சு சீன் எல்லாம் முடிஞ்சாச்சு. காலால் ஓத அவன் கீழே விழுந்துருவான். அவன் இப்போ எஸ் டு ஸ்பீக் த லைன்ஸ் லுக்கிங் அட் த கேமரா. கீழே யாருமே இல்லை, அந்த டயலாக் வருது. ரிஹர்சலுக்கு சொல்லி பார்த்தாரு. டேக்கும்போது ஐ வெண்ட் இன் டு இஸ், எப்போதுமே ரொம்ப ஐ டோன்ட் ஷவுட் பிஃபார் எவ்ரிபடி, ஐ ரெஸ்பெக்ட் தி ஆக்டர். உள்ள காதுகிட்ட போய் ஐ ஜஸ்ட் டோல்ட் ஹிம், திஸ் இஸ் த கிளைமேக்ஸ் ஆஃப் திஸ் சீக்வன்ஸ். பாஷா கெட்டப் ஓகே, எல்லாம் ஓகே, இப்போ தான் அந்த சீனோடு நமக்கு ரியல் இம்பேக்டு. இந்த சீனோடு நீங்கள் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூ ஷுட் கெட் இன் டு இட் இஸ் திஸ் கேரக்டர் பாஷா இஸ் கோயிங் டு பி ரியலி பவர்ஃபுல் ஆஃப்டர் திஸ் ஷாட். ஏன்னா இது ஒரு டயலாக் வந்து ஏய் அவன் ஜனகராக தான் பேசிட்டு இருப்பார், இவர் பேச மாட்டார். இப்போ இந்த டயலாக் ஹேஸ் டு பி, யோர் ஐஸ் ஷுட் ஷோ ஸோ மச் ஆஃப் டெரர், யோர் டயலாக் ஷுட் ஹேவ் ஸோ மச் ஆஃப் பவர், தி வே யூ எக்ஸ்பிரஸ் இட் ஹேஸ் டு பி த பாஷா. இப்படி முள்ள காதில் போய் கடிச்சிட்டு வந்துட்டேன். அப்படியே லுக் கொடுத்தாரு. என்னடா இப்போ போய் சொல்கிறானே இந்த டைமில். பட் ஐ வாஸ் புட்டிங் ஹிம் ஆன் டு தட் பெடஸ்டல். திஸ் இஸ் த சீன் வி ஆர் லுக்கிங் ஃபார், வெயிட்டிங் ஃபார் சொல்லி ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிட்டார். அண்ட் இட் டுக் தட் ஷாட். கேமராமேன் கட்டு சொல்கிறதுல அவன் பார்த்துட்டே இருக்க, கேமரா என்ன பார்க்குறாரு. நான் ஐ வாஸ் ஜஸ்ட் வாட்சிங் பிகாஸ் இட் வாஸ் ஃபுல் இம்பேக்டில். அது ஒரு தடவை சொன்னோம், அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் பெஸ்ட் ஷாட். ஃபயர் கட்டு சொல்லிட்டு ஓல் செட் வாஸ் அப்ளாடிங், ஓல் செட். அன்றைக்கி நைட் ஐ சென்ட் ஹிம் a bouquet, huge bouquet I sent him. I said,
my Baasha is born today. Wow. Now I'm waiting for all the shades of Baasha. அப்படி அனுப்பிட்டேன். அதுக்கப்புறம் it was எல்லா சீனையும் எப்படி பண்ணலாம் that the travel was so good, the chemistry was so good between actor and director. நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு பேர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பிளிட் பர்சனாலிட்டியாக நான் வேற ஒருத்தனா இருந்திருக்கேன்ற ஒன்று ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ அன்னியனில் பார்த்தீங்கன்னா அம்பி ரெமோ இல்லை அன்னியன் அது மாதிரி ஒரு 3 கேரக்டர்ஸ். ஸோ நிறைய அந்த ஜானரில் நிறைய படங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கஜேந்திரா அரசுன்னு ஒரு படம் மிஸ்டீரியஸாக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு கேரக்டர், செகண்ட் ஹாஃபில் பேக் ட்ராப்பில் வேற ஒன்று இருக்க ஒரு கதை அப்படிங்கிற நிறைய வர ஆரம்பிச்சது. பட் இதுக்கு உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக அந்த ஹம் மாதிரி ஏதாவது ஒரு படம் இருந்தது ஹிந்தியில் ஏதோ ஒரு படம்? ஹம் இஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ குரோனாலஜிக்கல் ஃபிலிம். அவங்க ஃப்ளாஷ்பேக் போல். ஆனால் ஸ்ட்ரேஞ்ச்லி அதோட மெயின் பேஸே என்னென்னா ரஜினி சார், அமிதாப் பச்சன், கோவிந்தா இவங்க 3 நேரம் ஒரு தடவை அங்கே இதில் உட்காந்து ஊட்டியில் ஷூட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அதுலேயும் கோவிந்தாக்காக அமிதாப் போய் போலீஸ் ஜாபுக்காக போய் பேசுவார். அப்போ பேசும்போது இஸ் இட் குட் டு டூ லைக் திஸ்னு முகுல் தேவ் போய் கேட்டிருக்காங்க. யார் தெரியாமல் பண்ணினா நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காரு. முகுல் தேவ் டேரக்டர் சொன்னால் இது என்னோட ஸ்க்ரீன் பிளேல கரெக்டாக வராது, இது மேபி இட் இஸ் குட் பட் இட்ஸ் நாட் குட் சொல்லிட்டேன். எங்கிட்ட இந்த சீன் நீ என்ன நினைக்கிற சுரேஷ் அப்படின்னா அண்ணாமலை டைமில் இது சார் ஐ எம் ஆல்ரெடி டெம்ப்டட் டு நோ ஹூ இஸ் ஹி, வாட் குட் பி தட் கேரக்டர், இட்ஸ் வெரி எக்ஸைட்டிங் சார் அப்படின்னு. அப்படியா பேசிட்டு விட்டோம். அப்புறம் அண்ணாமலைக்கு வேண்டு வீரா காமெடி. அடுத்தது என்ன பண்ணால் பாஷாவுக்கு வந்தோம் நாங்கள். அப்போ அப்படியே அந்த ஹம்மோட பேஸ் தான், பட் அப்படியே உல்ட்டா பண்ணிட்டோம். பிலீவ் மீ இஃப் யூ சி அந்த மெடிக்கல் காலேஜில் அந்த சீட்டு கேட்கறதுக்கு பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் தான் கதையை. Who is he first off? நீங்கள் நிறைய ஆஹா வந்து காமெடி ஃபிலிமில் வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதம். உங்ககிட்ட என்ன பண்ணுவீங்க, இந்த சீட் எஜ்ஜுக்கு வர வச்சுருவீங்க எல்லா சீனும். கடைசியில் ரகுவரன் வந்து காணாமல் போடுவார் ஆஹால. இப்போ எல்லாரும் பேனிக் ஆகி வீட்டில் தேடி எங்கே தான் போயிட்டான்னான்னு எல்லாம் அழகிற ஸ்டேஜில் இருக்கும்போது திடீர்னு எனி அப்பியர்ஸ் நீங்கள் ரகுவரனை காட்ட மாட்டீங்க. மணிரத்னம் என்ன பண்ணார், ஏதாவது ஒரு டெத் சீனில் யார் அழறாங்களோ அவங்கள காமிப்பார், துணி எடுக்கும்போது பாடியை காட்ட மாட்டார். அது மாதிரி நாங்கள்லாம் என்னதான் ஆச்சு இப்போ எப்படி இருக்கார் ஃபேஸ் டிஸ்பிகர்னு பார்க்கும்போது கடைசியாக காமிக்கிறீங்கல்ல. ஸோ வாட் இஸ் தட் டெக்னிக் தட் இஸ் இம்பைப்ட் ஃப்ரம் சம்வேர் ஆர் தட்ஸ் யுவர் ஒரிஜினல் கிரியேட்டிவிட்டி? இம்பைப்டு எப்போதுமே யூ வில் நாட் நோ வேர் யூ டேக்கன் சம்டைம்ஸ். இட்ஸ் அ இன்ஸ்பிரேஷன் ஆர் பேக் ஆஃப் த மைண்ட் ஏதோ ஒரு எங்கேயோ நடந்திருக்கும். There are certain scenes which real life and also without your knowledge, because I still remember my when a child, there was a boy and a girl, young boy and girl. The father expired. The girl refused to see her father. Very young girl, 8-year-old girl. She said, "I always want to remember my father how he was. I don't want to see my father dead now." And ரொம்ப impact ஆயிடுது. That how could somebody at that age say that? So this I used it in some of the film ones. இதெல்லாம் வந்து ஒரு டைம்ல நமக்கு சப்கான்ஷியஸா நடக்கிற ஒரு மேட்டர். ஸோ இந்த ஃபிலிம் பொறுத்த வரைக்கும் ஆஹா பொறுத்த வரைக்கும் இட் கேனாட் பி அ ட்ராஜடி, இட் ஷுட் நாட் பி அ ட்ராஜடி. ஹிலேரியஸாக படத்தில் போய் ஐ டென்ட் வாண்ட் டு ஹேவ் அ ட்ராஜடி. ஆனால் அந்த இம்பேக்ட் ஆஃப் ஒரு டெத்து சீனு ஹவு மச் இட் இம்பேக்டட் த ஹோல் ஃபேமிலி. ஒரு கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு அந்த ஹீரோ எப்படிலாம் தவிக்கிறான், செத்து போயிட்டான்னு சொல்லும்போது ஃபஸ்ட்டு ஷாக் யாருக்கு வரப்போகிறது, பானுப்பிரியா கேரக்டருக்கு. பானுப்பிரியா ஷாக்கில் செத்து போய்டும். ஆல்ரெடி ஷீஸ் ஹார்ட் பேஷண்ட் பில்டப் பண்ணிடுவான். ஸோ அப்பாடி என்னப்பா என்ன நடந்தது என்ன சொல்லுங்க தான் அப்பா வந்து செத்துட்டான்னு சொன்ன ஷாக் உடனே ஃபேஸ் மாறும். என்னடா என்ன மாறுறது, அவளை பார்த்துட்டு அப்பா மாறுறா, அப்போ வந்து அம்மா மாறுறா, வித்யா ஒருத்தராக வரும்போது ஹீரோ ஃபைனல் ரகுவரன் வரும்போது இந்த ஜாய் அந்த பையனுக்கு வந்து இட் வாஸ் சச் அ இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சார். என்ன ரியாக்ஷன் வரும், the dead man has come back alive. 48 hours you are living with a man who you thought you are dead. First thing you will beat him. Really fellow very இல்லையா. ஸோ that reaction was very impromptu that time. ஏன்னா we didn't கோவத்தோட சேர்த்து அழறது அடிக்கிறது so all many things அங்கே அந்த பிக்சர் பொறுத்த வரைக்கும் ஆஹால lot of improvisation and I had some lovely actors. ஒரு பக்கம் ஸ்ரீவித்யா, ஒரு பக்கம் ரகுவரன், ஒரு பானுப்பிரியா, இந்த மாதிரி காஸ்டிங் எல்லாம் கிடைக்காது சார். அண்ட் எவ்ரி டெல்லி கணேஷ். அண்ட் அந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒரு தடவை எல்லாரும் உட்கார வச்சு கதை சொல்லிட்டேன். இந்த இட் லைக் மிக்சிங் தியேட்டரில் நம்ம சவுண்ட் மாதிரி இருக்கும், ஃபுல் ஆர்கெஸ்ட்ரா இருக்கும். திடீர்னு பார்த்தா ஃப்ளூட் மட்டும் வந்துட்டு இருக்கும், ஆனால் வயலின்ஸ் போயிட்டு இருக்கும். திடீர்னு வயலின்ஸ் வரும், திடீர்னு தபலா எங்கே போயிட்டு இருக்கும். ஸோ எல்லா சீன்லையும் எல்லா ஆர்டிஸ்ட்டும் இருப்பீங்க. இப்போ சடனாக பார்த்தீங்கன்னா பானுப்பிரியாவும் வித்யா மட்டும் பேசிகிட்டு இருப்பாங்க, நீங்களாம் பின்னாடி இருப்பீங்க. இவங்க சும்மா நடந்துட்டு இருப்பாங்க விஜயகுமார். அதே மாதிரி விஜயகுமாருக்கு பையனுக்கு ஃபோன் பேசிட்டு இருக்கும் அங்கே பின்னாடி. ஸோ திஸ் திங்ஸ் வில் ஹேப்பன். ஏன்னா ஒரு ஃபேமிலியில் நடக்கிற கதை. ஆர் யூ ரெடி ஃபார் தட் ஐ ஆஸ்ட்? ஓகே, தெர் இஸ் நோ நீங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி நிற்க வைக்கிறான்னு கேட்கக்கூடாது. நீங்கள் ஒரு ஃபேமிலிக்குள்ளே நான் இப்போ அப்பா அம்மா பேசும்போது நான் இங்கே தான் எடுப்பேன், நீங்களாம் பின்னாடி இருப்பீங்க வீட்டில்.
எப்படி நீங்கள் பாருங்கள் சின்ன 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 கவிதாலய கிருஷ்ணன் அப்படி நடந்து வருவான். அவங்க ஸ்கூலுக்கு போகிறேம்மா அப்பா வந்து நடந்து போவா. ஃபோர் கிரவுண்டில் 2 தங்கச்சியும் அந்த சின்ன பையன் பேசிட்டு இருப்பான். தட் இஸ் வாட் மேட் இட் ஸோ இன்ட்ரெஸ்டிங். மெஜாரிட்டி ஆஃப் த ஃபிலிம்ஸ் தட் யூ ஹேண்டில் ரஜினி வந்து ரஜினியோட ஃபேன்ஸுக்கு வந்து ரஜினிகிட்ட ரொம்ப எதிர்பார்க்குறது என்னன்றதை பர்ஃபெக்டாக கொடுக்குறீங்க என்டர்டெயின்மெண்ட் ஆங்கிள். கேங்ஸ்டர் மூவி நீங்கள் எடுத்தீங்க, சத்யா எடுக்கிறீங்க, பாஷா எடுக்கிறீங்க. கேங்ஸ்டர் மூவின்னா லேடிஸும் ரசிக்கிற மாதிரி எடுக்கிறீங்க. ஏன்னா அதில் வயலன்ஸ் இருக்குது, ஆனால் வயலன்ஸ் இன்சிடென்டலாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா வயலன்ஸே இருக்கிறதுனால லேடிஸ் வரதுக்கு யோசிக்கிறாங்க. பட் அந்த மாதிரி கேங்ஸ்டர் மூவி எடுக்கும்போது லேடிஸ் சென்டிமெண்ட் மைண்டில் இருக்குமா? லேடிஸுக்கு எந்த அளவுக்கு இந்த படம் இருக்கும்? இல்லை சார், இல்லை ரொம்ப க்ளீன் சார். ரஜினி சாருக்கு யார் ஆடியன்ஸ்? ரஜினி சார் படம் பார்க்க வர யார் வரா சொல்லுங்கள்? நாட் யூத் மட்டும் இல்லை, எல்லோரும் வருவாங்க. எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு see சில்ட்ரன்லேருந்து எல்லோரும் வர ரெடியாக இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் நீங்கள் கேட்டர் பண்ணிட்டீங்கன்னா தென் யூ ஆர் மிஸ்ஸிங் த ஹோல் திங். நான் வந்து ரஜினி சார் படம் எதுக்கு போகிறேன், என் பசங்களையும் கூட்டின்னு போகலாம். அதில் வல்காரிட்டி இருக்காது, அதில் ஃபேமிலி இருக்கும், ஆக்ஷன் இருக்கும், ஆனால் டைம் பாஸாக இருக்கும். இட் வில் நாட் பிளட் ஷெட்ஸ் இருக்காது, அடிப்பார் எல்லாம் இருக்கும். ஸோ யூ ஆர் கிவிங் அ பர்ஃபெக்ட் பேக்கேஜ். ஆடியன்ஸ் இஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ். அதனால தான் அது ABCD. ரஜினி சார் சொல்லார், என்னோடய படம் யார் தரம் பார்க்க வருவான், அந்த ரிக்ஷாக்காரனாக வருவான், என் நல்லா தண்ணி அடிச்சுன்னு கழிப்பான். அவனுக்கான படம் எடுக்கணும், அவனும் பார்ப்பான், சிட்டியும் பார்ப்பான். A to Z என்னோடய ஆடியன்ஸு. நான் எல்லோரும் ஹாப்பி பண்ணியே ஆகணும். மை ப்ரொடியூசர்ஸ், மை டிஸ்ட்ரிபியூட்டர், தியேட்டர் யாருமே லூஸ் பண்ணக்கூடாது. ஸோ கேர்ஃபுல் மிக்ஸ் ஆஃப் எவ்ரிதிங், பர்ஃபெக்ட் மிக்ஸ் இருக்கணும் சார். ஆனால் அதுதான் கஷ்டம். நம்ம ஈஸியாக சொல்லிட்டு நீங்கள் வந்து பண்ணிக்கலான்னு. ஒரு சூப்பர் ஸ்டாருக்கு ஒரு மாஸ் ஸ்கிரிப்ட் எழுதுறது ரொம்ப கஷ்டம் சார். ஏன்னா அவனுக்கு காமெடி வேணும், ஆனால் புதுசாக இருக்கணும். அவனுக்கு வந்து ஃபைட் இருக்கணும், ஆனால் புதுசாக இருக்கணும். சாங்ஸ் இருக்கணும், புதுசாக இருக்கணும். ஸ்டெப்பு புதுசாக இருக்கணும். சென்டிமெண்ட் இருக்கணும், ஆனால் புதுசாக எல்லாம் இருக்கணும், ஆனால் புதுசாக இருக்கணும். ஆனால் புது கதையும் வேணும். So tough. You are putting off a new package of everything at the same time. You need everything. It's not easy. It's not easy. Annamalai, Veera, Baasha இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக எங்களுக்கு பிடிக்கும். ரஜினி இஸ் வெரி வெரி கிளியர் தட் he wants to do films only that people expect of him. Yes. ஆனால் நீங்கள் பாபா எடுத்தது மட்டும் I felt that Rajini was trying to tell us something what he liked. ஸ்பிரிச்சுவாலிட்டிலாம் போயிட்டு அங்கே தான் மிஸ்ஃபயர் ஆச்சு அந்த படம். I like the movie though. ஆமாம், அதான் நிறைய பேர் இருக்காங்க சார். படம் படிச்சு கதை அம்சம் பிரமாதம். சில்ட்ரன் ஃபேரி டெய்ல்ஸ் மாதிரி இருந்தது. See, என்னென்னா பிரச்சனையே பாபாவுக்கு பாஷா தான். சேம் காம்போ. அதே மாதிரி கிட்டத்தட்ட டைட்டிலும் பார்த்தீங்கன்னா பாஷா பாபா. ஸோ இவங்க வந்து சுரேஷ் கிருஷ்ணா ரஜினி சார் ஏதோ இன்னொரு பாஷா தான், பாஷா பார்ட் 2 மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் வந்து we couldn't reveal the story because it is so different. ஸோ ஒரு பிக்சரை வந்து அந்த ப்ரீவியஸ் பிக்சரோட கம்பேர் பண்ணுறது வெரி நார்மல். அதனால் நீங்கள் கரெக்டாக எங்களோட ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு அப்புறம் பாஷா ஸ்கிரிப்ட் ரெடியாக இருந்தது சார். ரஜினி சார் இல்லை சுரேஷ், அண்ணாமலைக்கு அப்புறம் இப்போ அடுத்து என்ன படம் எடுக்கிறோம் ப்ரீவியஸ் படத்தோட தான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணணும் பாஷா படத்துக்கு முன்னாடி. லேட்டஸ்ட் டூ காமெடி வீரான்னு சொன்னார். நான் டோட்டல் அகேன்ஸ்ட் வீராக்கு. சார் இது என்ன சார் 2 பொண்டாட்டி ஒரே நான் வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கல. ஃபஸ்ட் நான் ஒரு 10 பாயிண்ட்ஸ் எனக்கு பிடிக்கலன்னு எழுதி கொடுத்தேன் அவர்கிட்ட. சிரிச்சார். ஆனால் சுரேஷ் டோன்ட் வரி, வில் டூ பாஷா, பட் இதை பண்ணிடுவான். ஏன்னா அவன் இந்த படம் ப்ரீவியஸ் படம் வந்து அவன் அப்போ இப்போ அண்ணாமலையோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு பாஷா ப்ராப்ளம் வரும் சார். வீரா பார்த்துட்டு அண்ணாமலை மாதிரி இல்லையே சொல்லுவான். ஸோ வீரா நம்ம டவுன் பண்ணிட்டு பாஷா அடிக்கும்போது அப்படி கரெக்ட். அண்ட் இட் வாஸ் பர்ஃபெக்ட். ஹிஸ் திங்கிங் வாஸ் பர்ஃபெக்ட். இப்போ பாஷாக்கு அதுக்கப்புறம் முத்து பண்ணார், அருணாச்சலம் பண்ணார், எல்லாம் வேறு 3 படம் பண்ணி நம்ம படம் வந்து பாபா. இப்போ இதுக்குள்ளே அவன் எல்லாம் மறந்துருப்பான். பார்த்தா வேறு படங்கள் நேராக வேறு நம்ம பாஷாவை வச்சுட்டு பார்த்துட்டான். என்ன பண்ணிடலாம் சார். இட் வாஸ் பேக். கிரிக்கெட்டில் மேக்ஸிமம் ரன்ஸ் கோடில் மேலே ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் வேறு ஒன்று இருக்கும், அது மாதிரி அதுதான். ஸோ பாபா இன்றைக்கி எப்போ டிவியில் போட்டாலும் எவ்வளோ பேர் அதை மெசேஜ் பண்ணுவாங்க, என்ன படம் சார், சூப்பர் படம் சார். ஸோ அந்த expectation was one of the biggest factor which went against that movie. Over expectation. Personally I thought Raghavendra and Baba வந்து அவருக்கு பயங்கர இன்வால்வ்மென்ட் அது ரெண்டுல. 100 அவர் ஸ்கிரிப்டே அவர் தானே சார். ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே, ப்ரொடியூசர் எல்லாமே ரஜினி சார் தான். பட் அந்த என்ன சொல்ல ஒரு ஃபிலிம் ஆஃப் ஒரு ஃபேண்டசி இருக்குதுல, அட் த சேம் டைம் ஒரு புது எலிமெண்ட் இருக்குது விச் ஐ திங்க் ஸ்கிரிப்ட் வைஸ் இட்ஸ் வெரி நியூ, வெரி ஃப்ரெஷ். இன்றைக்கி இதே வந்து ஹாலிவுட்டில் பண்ணிங்கன்னா சூப்பர் டூப்பர் இந்த படம். ஆக்சுவலாக அந்த படம் வந்து மற்ற படம் அளவு கமர்ஷியலாக போகாததுக்கு இந்த மெட்ராஸ் பாஷையில் 2 பேர் பேசியிருந்தாங்க எங்கள் ஏரியாவில். அவர் சொல்கிறார், யார் இந்த சாயாஜி ஷிண்டே தான் அவர் ஐஷன் போவார் மலைங்க மேலே. அவர் சொல்லுங்க மாமா இந்த படம் சரியாக ஏன் போல தெரியுமா,
டோகராம் பாருவன் யார் சயாஜிஸ்ட்டு இந்த சடை தான் நம்ம தலைவனை மலை மேலே இட்டுன்னு போனான், இவன் கம்முன்னு விட்டுருந்தானா படம் ஹிட் ஆகிட்டு இருக்கும். அது பெரிய டர்னிங் பாயிண்ட் தான். ஸோ அந்த அளவுக்கு கதைக்குள்ள இன்வால்மெண்ட்டாக இருக்காங்க அவங்க. இல்லை அது வந்து கொஞ்சம் என்ன சொல்லுவீங்கன்னா ஒரு ரொம்ப புதுசாக மேட்ரு சார். மக்கள் மைண்ட் செட்டோட கொஞ்சம் மாறி போச்சு, டிவியேட் ஆகி போச்சு. அது ரிஸ்க் இஸ் ஆல்வேஸ். அதானே சொன்னேன், எல்லாம் வேணும் ஆனால் புதுசாக வேணும்னு சொன்னேன் கொஞ்சம் முன்னாடி. அதுதான் எல்லாம் கொடுக்குறது அது கஷ்டம். தெர் ஆர் சர்டன் எலிமெண்ட்ஸ் வி குட் நாட் கிவ். ஏன்னா அவர் வந்து கேரக்டர் வைஸ் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வந்து கேர்ஃப்ரீ கேரக்டரு, ஒரு மாதிரி ரஃப் அண்ட் டஃப் கேரக்டரு, லவ் அப் அவனுக்கு பிடிக்கல, இன்னொன்று நீ ஃபினிஷ்டு கதம் சொல்லிட்டாரு. எல்லாத்தையுமே வீட்டுக்குள்ள வந்து இதெல்லாம் வந்து கொஞ்சம் புதுசாக இருந்தது. ரொம்ப எலிமெண்ட் வாஸ் நியூ. அப்புறம் ஏதோ ஒரு 7 வரம் கொடுக்குறாரு, ஏதோ பண்ணுறாரு, இதெல்லாம் கொஞ்சம் ரெகுலர் ஃபார்மேட்டில் இல்லை. அதுதான் காத்தாடி பறக்கிறது. பட் as a film it has to be appreciated for the kind of concept it was done. It had its own value. So now coming to the other star, first படம் சத்யா பண்ணுறீங்க. கமலுக்கு வந்து அந்த ஒரு பயங்கர முடியை வச்சுட்டு நாயகனில் கொஞ்சம் கொந்தி வழுக்க ஸ்டேஜெல்லாம் அதில் வர வச்சு கம்ப்ளீட்டாக மொட்டை அடிச்சு ஃபுல் மொட்டை தாடியை வந்து சத்யா, அதுக்கப்புறம் தாடி எடுத்துட்டு இந்த மீசை வச்சுன்னு சூரசம்மாரம் அப்படி போச்சு டிரான்சிஷன். சத்யாவில் நீங்கள் அந்த கெட்டப்பு நீங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் அப்போ விவேன் ரிச்சர்ட்ஸ் பயங்கர ஃபேமஸ் கிரிக்கெட்டில் எல்லாம் அப்படியே விவேன் ரிச்சர்ட்ஸில் நான்லாம் அப்படியே டிப்பிக்கல் கமல் எப்படி நடக்கிறாரு பேர் சத்யா. அத மாதிரி எஸ்பெஷலி ஒரு சீனு இந்த இந்த கேங்ஸ்டர்ஸ் எல்லாருமே அரெஸ்ட் ஆவாங்க. இவர் கேஷுவலாக இருக்கும்போது திடீர்னு பார்த்தா சிரிச்சுனே வெளில வருவாங்க. வந்த உடனே என்ன பண்ணுவார், இப்படி பார்த்துட்டு சைக்கிள்லேருந்து 3 கட்டையை உருவிட்டு சரி அடிப்பார். நானும் எழுந்துட்டு விசிலச்சு அந்த சீனை. எப்படி ஒரு ரோட் சைடில் அந்த சீன் எப்படி எடுத்தீங்க? அது இம்பாசிபிள் வச்சு அந்த மாதிரி ஒரு சீன் எடுக்குது. இம்பாசிபிள் தான். ஏன்னா இட் வாஸ் வித் கமல் ஹாசன், நாயகனுக்கு அப்புறம் சூப்பர் ஸ்டார் அண்ட் ஆக்சுவலாக ஃப்ளவர் பஜார் மார்க்கெட் அது. ஓகே, அங்கே தான் ஷூட் பண்ணோம். அது வந்து ஒரு அதை மேக்கிங் இல்லை எல்லாமே, அதான் எனக்கு கஷ்டம். தி ஐடியா வாஸ் ரா. அந்த படமே எல்லாமே நீங்கள் வீணா ஸ்டுடியோவில் செட்டு போட்டு அந்த ஸ்ட்ரீட் இருந்தது. ஆனால் அதுக்கு மேட்சிங்காக எங்கேயுமே பண்ண முடியாது. நீங்கள் நம்ம வந்து எல்லாமே ரியலாக எடுத்தால் தான் நல்லாயிருக்கும் அந்த படம், அது ராவாக இருக்கும். ஸோ போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் கமல் சாரை வச்சுட்டு கேன் வி டூ அ ஃபைட் அவுட் சைட் ஃப்ளவர் பஜார் மார்க்கெட். ஸோ கேமராமேன் யாருன்னா ஷோலே கேமராமேன் அன்வர்னா பண்ணலாம் சார், எனக்கு 4 கேமரா கொடுங்கன்னாரு. எல்லாம் மெட்டடார் வேன் பின்னாடிக்கு அந்த ஒரு பிளாக் கிளாத் போட்டு ஒரு சின்ன ஹோல் அந்த கேமராவோட லென்ஸ் இருக்கும். ஸோ நாங்கள் ப்ரீவியஸ் டேயே போய் 4 கேமரா ஒரு பில்டிங்க்கு மேலே ஒரு கேமரா, ஒரு 2 மெட்டடார் வேன் பின்னாடி கேமரா, ஒரு டிக்கி ஓப்பன் பண்ண ஒரு கேமரா, ஒரு காரோட கிளாஸ் ஆல்ரெடி பிரேக் பண்ணி பாம்பு வச்சுருந்தோம். அவர் அடிப்பார் உடையும். பிரெஞ்சு பிரசிடென்ட் சொல்கிறாங்க சீரியஸ்லி, அது வாரமாக தான். அண்ட் எவ்ரிபடி அட் ஸ்பாஞ்ச் வித் பிளட். கட்டை வாஸ் டம்மி. அங்கே ஒரு சைக்கிளில் கட்டை டம்மி கட்டை எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து இதெல்லாம் நடக்கும். ஃப்ரீ ஃபார் ஆல், தெர் இஸ் நோ பிளானிங். எதை வேணா உடைப்பேன், எதை வேணா அடிப்பேன். போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே நடந்து வரும், கட்டை வார்த்தை பேசிப்போம். அப்போ லுக் வைல்டு. நிஜம் கமல் சார் தான் ஃபைட் பண்ணுறாங்க, நான் பேசுகிறேன் நிஜமாக யாரோட அடிச்சா சண்டை போடுற கமல் சார். பை த டைம் he knows 400 feet நமக்கு இந்த 5 minutes ஓடி முடிஞ்சிடும், ஷார்ட் முடிஞ்சிடும். இதுதான் பிளான். ஸோ யாருக்குமே தெரியாது. என்னோட முள்ள கேமராஸ் போயிடுது குவாய்ட்டாக. ஸ்டார்ட் கேமரா கத்தக்கூட இல்லை, ஏன்னா செல்ஃபோன் கூட கிடையாது. அப்போது த ஐடியா வாஸ் போனதும் கமல் சார் அங்கேருந்து ஒரு சின்ன ஒரு வண்டியிலேருந்து இறங்கி போனால் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு எல்லா கேமரா ஸ்டார்ட் ஆகிடணும். ஸ்டார்ட் ஆகிடுத்து ஃப்ரீ ஃபார் ஆல். அவன் போகிறான், அந்த ஃபைட்டர் வந்தான், அடித்தான், கிளாஸ் உடைக்கிறான் ஷார்ட்டில், ஒரு பல்லவன் பஸ் ஸ்டாப் ஆகிடுத்து. ஃபுல் ஃபைட் வாஸ் ஹேப்பனிங் டே லைட் ஸ்ட்ரீட். கமல் ஹாசன் இஸ் ஃபைட்டிங் 10 people. நிஜமாக உள்ளேருந்து போலீஸ் ஸ்டேஷன் ஓடித்துறார். ஃப்ளவர் பஜார் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கழுத்து பிடிச்சிட்டாரு அங்கே இருக்கிற 2 பேரை. கமல் சார் விடுங்க, ஷூட்டிங். பை த டைம் இட் வாஸ் ஓவர். பீப்புளுக்கு அதனால் நீங்கள் பாருங்கள், ஜனங்க யாருமே சிரிக்கலை. எல்லாருமே என்ன பேட் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு வயலண்ட்டாக பிளட் எல்லாம் வேறு வருதா, கிளாஸோட இருந்து தே தாட் இட் இஸ் ரியல் ஃபைட். அப்படியே ஒரு 5 நிமிஷம் 400 feet தான் லென்த் கேமரா ரன்னிங் டைம் ஃபைன். அப்படியே வந்து கிளம்பிடுது. அப்போ தான் ஷூட்டிங் புரிஞ்சு எல்லாருக்கும். அப்புறமா 4 கேமரா எக்ஸ்போஸ் பண்ணது பார்த்தா ஒரு கேமராவில் ஃபுல் க்ரௌடு வந்து கிளியராக கவர் பண்ணிட்டாங்க. 3 கேமரா இருந்தது. அது எங்கெல்லாம் மட்டும் பிளேஸ்மெண்ட் மட்டும் நோட் பண்ணி கொஞ்சம் பஞ்ச் பண்ணுறதுக்காக வீனஸ்கில் க்ளோஸ் அப் எடுத்து மேட்ச் பண்ணுவோம். அது ஒரு வில்லனை வந்து கிட்டி கொண்டீங்க, எஸ்பிபியை வந்து அவருக்கு பேச விட்டு இந்த பக்கம் வளையோசைக்கு மெலோடிஸாக ஹீரோவுக்கு பாடினேன். வில்லனுக்கு வந்து சத்யாவுக்கு தான் என்ன, அதை சொன்ன எஸ்பிபி இன்டர்வியூவில், சத்யாவுக்கு தான் என்ன சின்சியரிட்டினா அவர் திரும்பி பார்ப்பாரு. அங்கேருந்து நம்மளை பாராட்டுற மாதிரி போகணுன்ட்டு ஏற்றி விடுற கேரக்டர் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்படி ஒரு கேரக்டர் கொண்டு வந்தீங்க. ஆமாம். யாராவது மைண்டில் உங்களை ஏமாத்திருக்காங்க இந்த மாதிரி?
இப்படி தத்துவமும் இருக்கு இந்த கேரக்டரை பசுத்தோல் போர்த்திய புலி நான் பார்த்தே கிடையாது சினி ஃபீல்டில். சூப்பர் பிரில்லியண்டாக ஜெல்லாச்சு அவரோட வாய்ஸ் வந்து. ஆமாம். ஹவு டிட் தட் ஹேப்பன்? அது ஆக்சுவலாக கிட்டி தான் பேசுகிறதா இருந்தார் முதல்ல. பட் கிட்டி ஹேஸ் பாம்பே. ஸோ அந்த ஸ்லாங் நல்லா இருக்குமான்னு ஒரு டவுட் வந்தது. இட் வாஸ் கமல் சார்ஸ் ஐடியா. பாலு சார் வச்சு பேசக்கலாம். ஐ செட் கிரேட். அவர் ஒத்துண்டாருன்னு அவனை ஒத்துப்பார், அவர் பண்ணுவார். பாலு சார் பேசின உடனே டைமென்ஷன் வேறு மாதிரி ஆகிப்போச்சது இந்த கேரக்டர். அண்ட் ரொமான்ஸ் சீன்ஸ் எவ்வளோ பார்த்துருக்கேன். வெஸ்டர்னு ஃபாரின்லாம் போய் மலையில் சவாய் இடத்துலாம் எடுக்கிறாங்க. ஒரு ஓப்பன் ஒரு ஹார்ஸ் ரேசிங் கிரவுண்டு ரேஸ் கோர்ஸ் மாதிரி ஒரு புல் தரையில் வளையோசைகளை பாட்டே அது ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. எப்படி கிரியேட் ஆச்சுன்னு அது இவ்வளோ அழகாக ஒரு ரொமான்ஸில் வந்து கமல் ஒருத்தரால் தான் பண்ண முடியும். எப்படி அது இதை கொரியோகிராஃபி யாரோடய பேசுனீங்களா? எப்படி அது நடந்தது? இல்லை ஆக்சுவலி நீ அந்த பிளான் மோஸ்ட் ஓவர்சீஸ் போய் ஃபாரினில் போய் ஷூட் பண்ணலாமல் ஒரு பிளான் இருந்தது முதல்ல. ஏன்னா இந்த படம் பூரா அழுக்கு படம், ராவாக இருக்குது, எங்கே பார்த்தாலும் சண்டை, தெர் இஸ் நோ கலரே இல்லை. ஒரு சாங் வேணால் போகலாமா, ஃபாரின் போய் எடுத்துடலாமா, அந்த ஒரு தாட்லாம் வந்தது, டிஸ்கஷன்லாம் நடந்தது. அது ஒட்டாது அந்த படத்தில். இந்த படத்தோட அழகே வாஸ் இந்த ரஃப் அண்ட் டஃப். ஸோ இந்த கான்செப்ட் வந்து வை நாட் சொன்னா ஃபைனலி வி ஹிட் அப்பான் திஸ் ஐடியா. ரகு மாஸ்டர் இருந்தார். நம்ம டே டு டே லைஃப்பில் நடக்கிற ஒரு இந்த மேட்டர் மாதிரியே போகலாமா, பஸ்ஸு, ஒரு வெயிங் மெஷினு, ஒரு போட் கிளப், கடைசியில் அவங்க ஏன்னுவாங்க அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுன்ற மாதிரிலாம். அது அப்புறமா இந்த போட் கிளப்போட ஆக்சுவலாக ஒரு போர்ஷனுக்கு இவர் இருக்கல, கேமராமேன் அன்வர் பாய் இருக்கல. ஸோ பிசி ஸ்ரீராம் ஷூட் பண்ணார். அந்த கிஸ் பண்ணுற அந்த ஷார்ட்ஸுக்காக அவர் வந்தார் ஒரு 1 day. அப்புறம் அப்பப்போ ஷூட் பண்ணோம். ஒரு 2 days இது இந்த ஒரு நாள் ரேஸ் கோர்ஸ் வேறு சீன் எடுக்கும்போது ஷூட் பண்ணோம். ஸோ இட் வாஸ் 5-6 days. அப்பப்போ வி வேர் பேட்சிங் இட். அதில் தான் நீங்கள் கடைசியில் இந்த 2 வில்லன் அவர் போட்டு தள்ளிட்டு இந்த கெஸ்ட் ஹவுஸில் ஈஸியாக இங்கே போட்டு அந்த ஸ்டிலட்டோ அப்படி வச்சுட்டு அப்படி இருப்பார். டடக் 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 டைட்டில்ஸ் போமா. அது அப்படியே சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம், அதுக்கப்புறம் புகழ்னு ஒரு படம், எல்லாத்துலேயும் பாலிட்டிஷியன் எப்படி வந்து அன்எம்ப்ளாய்டு யங்ஸ்டர்ஸை இழுத்து கடைசியில் எப்படி கைட்டி விடுறாங்க, இவங்க எப்படி போய் வாங்குறாங்க. அப்புறம் வந்தது சிச்சுவேஷன்ஸ். நீங்கள் இது அர்ஜுனுடைய ரீமேக். நாட் யூ சேஞ்ச் லாட் சேஞ்ச். ஏன்னா சன்னி டேவல் அதில் புதுசு ஃபர்ஸ்ட் படம். ஓகே, கமல் சார் வந்து நாயகனுக்கு அப்புறம் வந்துட்டு இருக்கு. ஸோ அவரோட அந்த இமேஜ்க்கு நாங்கள் பண்ண முடியாது. ஸோ லாட் ஆஃப் சேஞ்சஸ் வி ஹேட் டு டூ டு சூட் கமல் சார்ஸ் இமேஜ். பட் அவர் வந்து ஹீரோயிசம் இல்லாமல் ரொம்ப ரியலிஸ்டிக். அன்எம்ப்ளாய்மெண்ட் வாஸ் ஹியூஜ் ப்ராப்ளம். அப்போ ஒரு அன்எம்ப்ளாய்டு யூத் ஹவு இஸ் பின் எக்ஸ்ப்ளாய்டட். அவரோட அந்த டே டு டே லைஃப்பில் வீட்டில் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷன் வெளியில் வருது எல்லாமே வாஸ் டன். அப்போ நீங்கள் கேபிக்கு அசிஸ்டண்ட்டாக இருந்தபோது வறுமைந்தரம் சோப்பில் பார்த்த கமலுடைய கேரக்டரோட வயலண்ட் வெர்ஷன் அது கிட்டத்தட்ட அதே தான். அது அன்எம்ப்ளாய்டு சாஃப்ட் பட் சாதாரணமாக மறைப்பார். இதில் தக்கு லெவலில் அடிப்பார். அடி வந்து வேர்டு வைஸ் வயலன்ஸ் இருக்கும். இங்கே வந்து டோட்டலாகவே ஆக்ஷன் வைஸ். பட் இப்படி ஒரு மேன்லியான ஒரு கமல் வந்து நான் எந்த ரொமான்டிக் கமல் தான் பார்த்துருக்கேன். இவ்வளோ மேன்லி அக்ரெசிவான ஒரு கமல் எனக்கு இப்பவும் பார்க்க முடியும். அந்த மாதிரி தான் இந்த பியர்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக சொல்லிட்டு குச்சி முடி அது அப்படியே ஸ்டைல் பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சது. அது நாயகனுக்காக மொட்டை அடிச்சிருந்தாரு. ஆக்சுவலாக ஆலவந்தான்ல வந்து ஒரு டியூவல் ரோலில் பண்ணீங்க. இனிஷியலி அந்த ஜெயிலில் இருந்து அந்த ஜெயில் கடிச்சு துப்புறது அதெல்லாம் ஃபென்டாஸ்டிக்காக இருந்தது. அந்த டெம்போவை நீங்கள் ஏன் மெயின்டைன் பண்ணல செகண்ட் ஹாஃப்ல அந்த அளவுக்கு? ஆலவந்தான் இல்லை, அது நாட் நெசசரி. அது மெயின்டைன் ஆளே சொல்ல முடியாது. ஓகே, அந்த பிக்சரோட ஜானரு அந்த மாதிரி. பிகாஸ் யூ ஆர் ஷோயிங் ஒன் சைக்கோபாத். ஆமாம், அதனால தான் அது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சைக்கோபாத் ரொம்ப நம்ம ஊரில் பண்ணதே இல்லை. அதனால ஸோ அந்த கண்டென்ட் எல்லாமே ட்ரக் அடிக்ட், ஹீஸ் கோயிங் ஹாலுசினேஷன்ஸ், இதெல்லாம் வரும்போது ஆக்சுவலாக அதெல்லாம் ரொம்ப வயலண்ட்டு. ஈவன் அந்த மனிஷா கொய்ரால சாவடிக்கிறது எல்லாமே அனிமேஷன்லாம் பண்ணி இட்ஸ் டோட்டலி எனக்கு கொஞ்சம் புரியாமல் போயிடுச்சு சுரேஷ். உங்கள் படங்கள்ல எனக்கு புரியாமலாம் போகாது. அந்த படம் எனக்கு கொஞ்சம் புரியாமல் போயிடுச்சு. அது கொஞ்சம் ட்ரெண்ட் செட்டிங்காக பண்ணோம் சார். அது வேற ஒன்றும் இல்லை. இட் வாஸ் ட்ரைடு சம்திங் டிஃப்ரெண்ட். இட் வாஸ் கமல் சார் ஒரு நாவல் அவர் எழுதினது. ஓகே, அந்த நாவல் தான் நாங்கள் சினிமாக்காக கன்வெர்ட் பண்ணோம். ஸோ இட் ஹேட் வெரி நியூ எலிமெண்ட்ஸ் ஆஃப் சீக்வன்சஸ். அது எஸ், அந்த ட்ரக் அடிக்ஷனாக நம்ம நிறைய பேருக்கு அது புரியல. இட் வாஸ் டூ ஹெட் இன் தட் சென்ஸ். 2001 பண்ணுறது வாஸ் 16 years ago. அது வந்து சில பேருக்கு அது வெண்ட் அவுட் ஆஃப் தி ஹெட். பட் ஆஸ் அ ஃபிலிம் இன்னைக்கு எப்போ வந்தாலும் பீப்புள் சே இட் வாஸ் த மோஸ்ட் டெக்னிக்கலி பெஸ்ட் அஹெட் ஆஃப் டைம்ஸ்னு சொல்லுவாங்க அதை பற்றி. ஓகே, டாரண்டினோவே அந்த சீக்வன்ஸ் அப்படியே மனிஷா கொய்ரால அனிமேஷன் கில் பில் அவர் ஒரு பாட்டு கூட இருக்கு அப்படியே. he did it. He said I saw this film and did it. ஓகே, he gave a statement. இப்போ மியூசிக் டைரக்டர்ஸை கேட்கும்போது மியூசிக் டைரக்டர்ஸில் அங்கே ஒரு ஸ்டைல் இருந்து அந்த காலத்துலேயும் டேஸ்ட் மாறிடுச்சு. நாங்கள் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், டிஜிட்டல் சவுண்டிங் எல்லாத்தையும் மாற்றிட்டோம்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் கதை கண்டென்ட்னு பார்க்கும்போது உங்கள் ரொமான்ஸு, பழி வாங்குறது, சென்டிமெண்ட் இதெல்லாம் ஒன்று தான். இன்றைக்கி நீங்கள் எடுத்தாலும் அதே தான்.
பட் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு எந்த சூட் ஆகாதுன்ற மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாக்யராஜ் விட்ரா பண்ண மாதிரி நீங்கள் விட்ரா பண்ணிட்டீங்களா? விட்ரா பண்ணல சார். ஒரு ஸ்டேஜ் சொன்னேன், எஸ்பிஎம் சார் வந்து நம்ம வந்துடும் ஒரு டைமில் ஒரு காலகட்டத்தில் ஜெனரேஷன். ரஜினி கேன் ஃபைண்ட் அ ரஞ்சித், why can't Dhanush or Simbu find Suresh Krissna ன்னு கேட்குறேன். It is all, see, I did a film with Parata, I did it with Dhanush. The film didn't do well. Now it's a point whether that subject was correct for me. But I was given that subject, it was Dhanush wanted me to do it, I did it. எல்லா ஃபிலிம் வந்து ஓடும் ஓடாதுங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஓகே. பட் ஒரு படம் ஓடலைன்னா சுரேஷ் கிருஷ்ணா வந்து ஒரு 25 வருஷமாக ஒரு 50 படம் பண்ணிட்டேன். அதில் அட்லீஸ்ட் ஒரு 70-80% சக்ஸஸ் இருக்கும். ஸோ இதில் ஒரு படம் ஓடலாம், ஒரு படம் ஓடாமல் இருக்கலாம். தேர் ஆர் மெனி ரீசன்ஸ் ஃபார் தட். பட் ஆஸ் அ மேக்கர், ஆஸ் அ டைரக்டர், இஃப் ஐ ஃபெயில்டு தென் ஐ வில் டேக் இட். வாட் ஃபெயில்ஸ் இஸ் அ சப்ஜெக்ட். அந்த சப்ஜெக்ட் வாஸ் நாட் அக்செப்டட். when you're just going through all the films that are releasing now, இந்த மாதிரி ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஒன்று நம்ம என்ன எடுத்திருந்தோம், இப்போ என்ன எடுக்கிறாங்க, இப்போ எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாறிக்கலாம் வேண்டான்ற ரிஜிடிட்டி இருக்கா, இல்லை மாறியும் நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டலாமேன்ற ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கா? சார் கரெக்டாக கதை சொல்லிட்டா ஓடும் சார். அது வந்து வாட் ரன்ஸ் அண்ட் இஃப் only everybody knew which is going to be the correct formula, then Raj Kapoor sir or Balchandar sir, nobody would ever given a flop. Everybody tends to give a flop, not because they are wrong on something. Some subjects pass, some subjects fail. It is the story that wins. And the subject வந்து sometimes audience to connect ஆகாது. That's all. If I was still telling Leonardo DiCaprio வந்து ஒரு அவ்வளோ பெரிய ஸ்டார், டைட்டானிக் ஸ்டார், goes to meet Martin Scorsese and says, எனக்கு அந்த உங்கள் ஜானர் ஒரு படம் பண்ணேன் சார். ஓகே ஓகே. That's all. When இருக்கிற generation young heroes can come and ask me, sir, will you do a film for me? கேட்டால் I'll happily do. But there should be producers for that. There should be somebody to take care. ஏன்னா இப்போ கூட எனக்கு என்னோட மெயில்ஸும் எனக்கு பீப்புள் கீப், நீங்கள் சார் சும்மா உட்காந்துருக்கீங்க, நீங்கள் சார் பண்ண மாட்டேங்க, நீங்கள் பண்ணி கேட்டுனே தான் இருக்காங்க. பட் ஐ ஹவ் இனஃப் ஸ்கிரிப்ட்ஸ் நவ், ஐ எம் ரெடி. இட்ஸ் ஒன்லி த கரெக்ட் ப்ராஜெக்ட் தட் டஸ் நாட் ஹேப்பன். இப்போ என்னோட ஜெனரேஷன் ஹீரோஸ் தே ஆர் நாட் ஆக்டிவ் ஆஸ் மச். ரஜினி சார், கமல் சார் தவிர. So no, your Kamal or Rajini can definitely team up with you again, but why are they hesitating கேட்குறேன். அவன் ஹெசிடேட் பண்ணுறதுக்கு, see there is a, you have scripts, they should be ready to listen to your scripts. They are ready sir, but you should see ரஜினி சாரோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஒரு 3 years பார்த்தீங்கன்னா கோச்சடையான் அண்ட் லிங்கா, அதுக்கப்புறம் அவர் வந்து ஹெல்த் ப்ராப்ளமில் ஒரு 5 years போயிடுது அவரோட. அதுக்கு முன்னாடி 2 films வித் ஷங்கர், ஆல்மோஸ்ட் 7 years he has not done anything. அப்போ கோச்சடையானோட சிச்சுவேஷனில் he had to do லிங்கா immediately, he did it. லிங்காக்கு அப்புறம் தானு இஸ் பின் வெயிட்டிங் ஃபார் அ லாங் டைம். ரஞ்சித் கேம் வித் ஸ்கிரிப்ட், தட்ஸ் ஹேப்பனிங். ஸோ இட் வில் ஹேப்பன். இட்ஸ் நத்திங் தட் நாம் பண்ணக்கூடாது சுரேஷ் கிருஷ்ணாவோட கிடையவே கிடையாது. எங்கள் 2 பேருக்கும் ஒரு கரெக்டான கதை அமைஞ்சு ஒரு ப்ரொடியூசர் ரெடி. கமல் சார் ஆல்சோ எனி டைம். ஆர் யூ இன் எனி வே a bit disappointed that Rajini has not come back to you after sterling it's like Baasha and all that? இப்போ கபாலி டைட்டில் என்கிட்ட வந்திருக்கலாமேன்ற ஒரு ஃபீல் இருக்கா? அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சார். சரி, கதை வந்து யார் கொண்டு போய் ஓகே பண்ணுறாங்களோ அவங்க தான். many people were asked scripts at that time. நாங்கள் we also tried to do something. அப்போது ரஞ்சித்தோட ஸ்கிரிப்ட் தானு சார் சொல்லியிருக்கா, தானு சார் லைக் நீ புட் him on to, அவருக்கு இந்த ஏஜில் இப்போ இருக்கிற அவர் கெட்டப்பில் he found this to be perfect. அவ்வளோதான். நோங்கிறது நம்ம அந்த ஹைப்பர் ஆக்டிவாக இருந்ததுன்னா சுரேஷ் கிருஷ்ணா ஸ்கிரிப்ட் அப்படி இதில் கதை எது அது வந்து ஒரு இப்போ நிறைய நான் எதுவுமே கதை பண்ணல சார். இப்போ அண்ணாமலை he came with that concept and came to me. Veera he came with it. Baasha he came with something. So I don't give scripts. I am a director who will, somebody will come and tell me, say இந்த படம் ஒரு ரீமேக் இருக்குது சார், இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் பண்ணாலும் நான் பண்ணிவிடுவேன். நான் இண்டிபெண்ட்டாக ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி நான் போய் எதுவுமே பண்ணுறதில்ல. ஆஹா வாஸ் த ஒன்லி திங் விச் ஐ ஹேட் அ டீம் ஆஃப் ரைட்டர்ஸ், கிரேசி மோர்லாம் வச்சு நாங்கள் பண்ணோம். பட் எவ்ரி ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வந்து there are writers for that. I am a director and also additionally I do some good screenplay. That's it. Okay fine. பட் இன்னைக்கு இருக்கிற ரஜினி வந்து நீங்கள் எதிர்பார்த்த அந்த பாஷாவில் கொடுத்த டயலாக்ஸ், அண்ணாமலையில் கொடுத்த மாதிரி பஞ்ச் டயலாக்ஸ் இருந்தால் பெட்டர்னு கபாலியில் ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை அது ரொம்ப நேச்சுரலாக இப்போ இருந்தால் தான் இந்த ஏஜுக்கு கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இன்னைக்கு ரஜினி சாரோட ப்ராஜெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் சார் எக்ஸ்பெக்டேஷன் இஸ் ஹியூஜ். ஸோ என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ ஓவராக இது வந்து லிமிட் தாண்டி போச்சு. மேலே ஆமாம், ஐ எம் ஹாப்பி ஐ எம் நாட் இன் ரஞ்சித் ஷூஸ் ரியலி. ஏன்னா என்ன பண்ணால் ஓகேயான்னு தெரியல. எதை பார்த்து எதை காட்டாலும் அவங்க சார் இது இருக்கும், அது இருக்கா சார், இது இருக்கா சார், அது இருக்கா சார். அது எக்ஸ்பெக்டேஷன் இஸ் டூ ஹியூஜ். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே பயம். ஏன்னா பாபாவில் நான் அடிப்பட்டேன். அதனால் ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் பிகம்ஸ் அ பிக், ஏன்னா பிக் பர்டன். ஏன்னா பிகாஸ் இன் த ஃபர்ஸ்ட் 5 minutes they get so restless. 1% அவனுக்கு கம்மியாக இருந்துட்டா கூட ஏதோ மிஸ்ஸிங் சார் சொல்லுவான். பட் we can't help it. பட் ஐ எம் ஷுவர்
audience will understand that it is not the young Rajini sir is 65, he has tried something different, அவரோட அந்த ஏஜுக்கு தகுந்த மாதிரி ஒரு கதை பண்ணியிருக்காரு. டெஃபினட்டாக அந்த பாட்டு கேட்கும்போது அதனோட ட்ரெய்லர்லாம் பார்க்கும்போது அவர் அந்த ஃபயரில் இருப்பார். இட் வில் ஒர்க் இன் அ பிக் வேங்கிற ஃபுல் நம்பிக்கை இருக்குது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் அது என்ன சொல்லுவது, எட்டர்னலி யூ ஆர் ஆல்வேஸ் வரிட் அபவுட் தி ஆடியன்ஸ். இன்னைக்கு அது எஸ்பெஷலி ஒரு மினிட்டுக்கு எஸ்எம்எஸ் போயிட்டு இருக்கு, படத்தோட ரிப்போர்ட்ஸ் போயிட்டு இருக்கும். ரஜினி வந்து 110 out of 100 ஆடியன்ஸ் கிட்ட வாங்கணும், அப்பதான் அவனுக்கு ஓகே. அது வந்து ஐ திங்க் வி ஷுட் நாட் டூ தட். அது பண்ணக்கூடாது. ஏன்னா அவர் வந்து he need not act. அவர் பாட்டு ஹாப்பியாக ரிலாக்ஸாக உட்காந்துருக்கலாம் சார். he is wanting, because the fans are wanting him to do films, everybody wants him to work, so he comes, he works, he is doing something, so audience should be happy that he is still active, he is still working and he is doing something for the mass. ஸோ அந்த படமாக ஆஸ் அதனோட என்ன பொட்டென்ஷியலோ அதை பார்த்து அந்த படத்தை ஆக்செப்ட் பண்ணிட்டு அதனோட மெரிட்ஸை வச்சுட்டு நீங்கள் படத்தை அனலைஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ப்ளஸ் மைனஸ் பண்ணாமல் ஆஸ் அ ஃபிலிம் இஸ் இட் குட், ஆஸ் ரஜினி சார் டெலிவர்ட், ஆஸ் த டைரக்டர் டெலிவர்ட், as a film is it good, that's all we should take it. உங்ககிட்ட சில எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், சுரேஷ் கிருஷ்ணா படம் இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அது மாதிரி இருக்கிறச்சே கேபி கிட்ட நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுனால அவருடைய எஃபெக்டேஷன் அவர் சிலது வந்துருமா உங்கள் அன்கான்ஷியஸாக இருந்தால்? அது வரும் சார், அது இன்னெவிட்டபிள். அவரோட பெஸ்ட் பார்ட் அவரோட என்னென்னா சார், எல்லா ஆர்டிஸ்ட்டும் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவரோட எல்லா ஆக்டர்ஸும் ஒரு சின்ன ஒரு பிட் ரோல் பண்ணுறவங்க நல்லா ஆக்ட் பண்ணுவார். அண்ட் ஃப்ரேமிங் ரொம்ப நல்லா இருக்கும், எடிட் எல்லாம் சூப்பராக இருக்கும். தட் ஐ ஆல்வேஸ் தேர் இன் கதை வந்து அவரோட கதை அவர் தான் பண்ண முடியும், அந்த மாதிரி யாரும் தொட முடியாது. பட் அந்த கிரவுண்டிங் வாஸ் குட், த ஃபவுண்டேஷன் வாஸ் குட். ஸோ மை ஃபிலிம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐ மேக் ஷூர் தட் எவ்ரிபடி ஆக்ட்ஸ் வெல். ஸோ என்னோட ஃபிலிமில் பார்த்தீங்கன்னா கமல் சாருக்கு இந்துடு சந்திரல ஸ்டேட் அவார்டு, வெங்கடேஷ் எல்லாருக்கும் எவ்ரிபடி அவங்க டெலிவர்டு அவார்ட்ஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸஸ் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரேமிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ music I love, so all my films have very good music. Yeah, that's right. Hey, SPB வேற எங்கட சொல்லிருந்தாரு, talk to Suresh Krissna about that, what happened when we met for Ek Duje Ke Liye. There's something very interesting happened, I believe. Ek Duje Ke Liye bole Ek Duje Ke Liye lot of things. See, first padam he was singing Hindi. என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அசிஸ்டன்ட் டைரக்டர். அங்கே லதா மங்கேஷ்கர் இது பண்ணுறாங்க. சேம் சத்யா வரும்போது லதா மங்கேஷ்கர் ஃபர்ஸ்ட் இன் தமிழ், இவர் தமிழ் கற்றுருந்தோம், அங்கே ஹிந்தி கற்றுக் கொடுத்துருந்தாங்க, அவ்வளோதான். But most beautiful thing which SPB would have told was, வருமன் நிரசம் ஹிந்தி பண்ணிட்டு இருந்தோம், ஜராசி ஜிந்தகில. அதில் அந்த கடைசி பாட்டு இருக்குமே, ஜமானே மே திகானா, அந்த பாட்டுக்கு he says he loves it, ஜமானே மே முஹப்பத். தமிழில் அந்த பாட்டு தீர்த்த கரையில இங்கே ரெடி பண்ணிட்டாங்க. ஃப்ளைட் லேட்டு. ஸோ ஐ வாஸ் இன் பாம்பே, பாலு சாருக்காக வெயிட் பண்ணேன். கரெக்டாக 3 o'clock தான் வந்தது ஃப்ளைட்டு. வந்து நேர ஏர்போர்ட்லேருந்து அன்னைக்கு பயங்கர பிஸி. பாலு சார் கன்னடம், மலையாளம் போல கன்னடம், தெலுங்கு, தமிழ், he was 7 songs a day பாடிட்டு இருந்தார். ஸோ ஸ்குவீஸ் பண்ணி எனக்கு மார்னிங் ஃப்ளைட் லேட் ஆகிடுது. கரெக்டாக ரீச் மெஹபூப் ஸ்டூடியோ at 4 o'clock. பாட்டை கேட்டுட்டு என்னோட ரிட்டர்ன் டிக்கெட்டு எத்தனை மணிக்கு, 7 மணி ஃப்ளைட்டு. அப்படியே வச்சுக்கோ, கேன்சல் பண்ணது எங்கிட்ட சொல்கிறாரு. நான் ஐ வாஸ் பாட்டை வெளி பிரசாதப்பா. பாட்டு அங்கே உள்ளே போய் கம்போசிங்கில் பாடி காட்டினாங்க. 1 minute சார்னு வெளியில் வந்துட்டு கன்ஃபார்ம் டிக்கெட் பண்ணிட்டு. தட் இஸ் இட். யூ டாக்கிங் ஆஃப் 5 o'clock. பாட்டு கேட்டு ஃபுல் ட்ராக்கோடு கேட்டுட்டு 5 o'clock ஏர்போர்ட் போகிறதுக்கு ஒரு 45 minutes ஆகும். 7 o'clock ஃப்ளைட் பிடிக்கலாங்கிறாரு. சார் 1 hour கூட இல்லை சார், பண்ணிய. அண்ட் ஃபுல்லாக ட்ராக்கோடு அந்த இதில் அப்படியே கேட்டார். ஜமானே ஃபஸ்ட்டு டேக் ஓகே சார். அடடா, ஹிந்தி சாங். No wonder he told me there is a suspense on this. Only one take he does. And the whole Rajinikanth parallel, the musicians are floored. ஏன்னா ஃபுல்ஸ் எப்போது பிட்டாக பாடுவாங்க. சம்டைம்ஸ் அந்த டைம் லூப் சிஸ்டம் இருந்தது, பஞ்ச் பண்ணலான்னு. இவர் ஒரே லைவ் சவுண்டு, லைவ் ட்ராக் ஃபுல்லாக பாடி முடிச்சிட்டாரு. இவளுக்கு டவுட், 1 more சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லையே. கூப்பிட்டாங்க, எல்லாரும் உட்காந்து கேட்குறாங்க, சார் எப்படி இருக்கு? पैरेलल सर सुपर, लक्ष्मीकांत कई கொடுத்துட்டோம், आनंद बख्शी सर क्या बात है, कमाल कर दिया. So मैं जाऊँ கிளம்பிட்டோம். 7 o'clock फ्लाइट பிடிச்சிட்டு. So that was the amazing part. ஒரு சவுத் இண்டியன் ஹிந்தி பாட்டு லக்ஷ்மிகாந்த் பேரலல் மாதிரி ஒரு கிரேட் ஸ்டால்வார்ட்ஸ்க்கு முன்னாடி ஒரு ஃபஸ்ட்டு
ஒரே டேக்கில் ஒரு ஃபுல் சாங் பாடிட்டு போகிறாருன்னா லைவ் டேக்கு ஹேட்ஸ் ஆஃப் டு தட். கிரேட் அண்ட் வி ஆர் ஆல்மோஸ்ட் கமிங் டு க்ளோஸ். பாட்டு சீன் சொன்னதுனால கேட்குறேன். அண்ணாமலையில் வந்து அந்த மாடியிலேருந்து இறங்கி வர்றாரு, மனோரமா சோகமாக இருக்காங்க, குஷ்பு சோகமாக இருக்காங்க, ஒரு பெண் பூரா அந்த பாட்டு. அதில் யூ சிட் வித் தி கோரியோகிராஃபர் அண்ட் டிசைட் இந்த மாதிரி சாங்ஸுக்கும் வேறு ஸ்டெப்ஸ்லாம் நாட் இன்வால்வ், வேறுனா சோகத்தில் நடந்து வருது, ஒருத்தர் பார்க்கறது, இதெல்லாம் தான் இருக்குது. இது ஆன் யுவர் ஓன் யூ டிசைட் ஆர் யூ ஹேவ் அ டீம் ஃபார் திஸ் ஆல்சோ? அந்த பாட்டில் என்ன வருது, எமோஷன்ஸ் மட்டும் ஷூட்டிங் சீன்லேயே இப்படி வரணுன்றது? ஆமாம், அது ஆக்சுவலாக அதுக்கு கொரியோகிராஃபரே கிடையாது. அதுக்கு அதான் கேட்டேன். நானே தான் ஆஸ் அ பிகாஸ் இட்ஸ் அ சீன் ஐ கிரியேட். சீன் மாதிரி அந்த லிரிக்கு தகுந்த மாதிரி ஷூட் பண்ணிட்டேன் நான். ஏன்னா அந்த மாதிரி சாங்க்கு கொரியோகிராஃபர்ஸ் எல்லோரும் வைப்பாங்க. பட் ஐ ஃபீல் தட் இஸ் மோர் ஆஃப் அ சீன் தேன் ஆக்சுவலி சாங். ஸோ அது டயலாகை பேசாமல் அது எமோஷ்னலாக பாட்டில் வர்றது தான். ஸோ வி ஹேவ் டு டூ இட் தட் வே. அதில் நல்ல அந்த புக்கில் இருக்க ஒரு காமெடி அது. அந்த சாங் ஷூட் பண்ணி எல்லாம் நான் சிங் எடுத்து பாட்டு போகிறா. ஃபுல் சாங் பிகேம் நான் சிங். We didn't know what to do. We had shot finished. Shooting was over. Then edit பண்ணும்போது பார்த்தா இங்கேருந்து இங்கே நான் சிங் எல்லாமே 4 ஃப்ரேம் 6 ஃப்ரேம் 8 ஃப்ரேம் சிங் நான் சிங் போகிறது. ஒன்றுமே புரியல, தலை சுற்றி போச்சு. தென் மை செல்ஃப் மை எடிட்டர் வி டிட் அ வெரி வெரி பிரில்லியன்ட் திங். எங்கெல்லாம் ஆறுதோ அங்கெல்லாம் நாங்கள் டிசால்வ் பண்ணிட்டோம். Zook. Nobody will know that we have done a golmaal there, but you when there is a pleasant-ஆ இருந்து பாக்குறதுக்கு crisis comes, you become innovative. Anyway, அதுல அந்த படத்திலேயே வந்து வெற்றி நிச்சயம் அப்படின்னீங்க. சுரேஷ் கிருஷ்ணாவோட பேசின இந்த கொஞ்ச நாளிலேயே எது பண்ணாலுமே வெற்றி நிச்சயம்ன்றது தெரியுது. அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மெலோடியஸாக அப்ரோச் பண்ணுறீங்க எல்லா விஷயத்தையும். சிங்கிங் மாதிரியே பல ப்ராஜெக்ட்ஸை. அண்ட் இதில் வந்து மை டேஸ் வித் பாஷா, நீங்கள் வந்து ஒரு தடவை சொன்னால் 100 தடவைன்ற மாதிரி உங்களோட 100 நாள் பேசினது தான் ஒரு எபிசோடுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும்னு நினைக்கிறேன். வி ஆர் வெரி ஈகர்லி லுக்கிங் ஃபார்வர்ட் டு பாஷா 2 சார். நீங்களும் ரஜினியும் கண்டிப்பாக கம்பைன் ஆவீங்க, சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகும். ஏன்னா 99 out of 100 ரஜினி ஃபேன்ஸை கேட்டாலும் அவங்க வந்து பாஷா தான் டாப் ப்ரையாரிட்டின்னுவாங்க. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட் டு கிரேட் ப்ளஷர் ஹேவிங் யூ. Thank you so much. By the way, I should tell something about Bosskey. Bosskey has been a very great friend of mine for many years. அவர் வந்து நிறைய காமெடி தான் பண்ணுவார்னு எல்லாருக்கும் அவர் வெளியில் ஒரு போர்வை இது பண்ணுறாரு. பட் ஆக்சுவலி இஸ் a very very nice person, a man with a lot of sentiments, but he never shows the other side, but highly talented. And I'm happy that this Haricharan and people have started this Bosskey TV. I wish Bosskey TV a marvelous success. It's not, believe me, he's not only talking cinema, he's talking so many other things too. He talks about music, he talks about politics, he talks about sports, cricket. I think this multifaceted talent should go places. Bosskey TV, you should rock Bosskey. Thank you so much. A pleasure. Great, thank you so much.